ஹாய் ஹலோடா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு when your husband hates you because of your status. ஓகேடா, நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்துட்டு ஜேகே ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நெக்ஸ்ட்டு அப்கமிங் சிஇஓ வயன். நீங்கள் ஜேகே வீட்டில் வந்துட்டு ஒரு மெய்டு, உங்கள் அப்பா ஜேகேவோட டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவா ரொம்ப கோல்டு, அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குற ஒரு டைப்பு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப கைண்டாக இருப்பீங்க, அப்புறம் ரொம்ப பயப்படுற ஒரு பர்சன், அந்த மாதிரி நீங்கள். அப்புறம் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இப்போதைக்கு சிஇஓவாக இருக்கிறது ஜங்குக்கோட பாட்டி தான். அவங்க சொல்கிறது தான் வந்து மோஸ்ட்லி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. ஓகேடா, போதும். நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவோட சிஸ்டர் லில்லி தான். வயன் லில்லி, என்ன வேணும்? ஜூஸ் ஏதாவது வேணுமா? இல்லை, எனக்கு இன்னும் வேணாம். இங்கே வா, கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து ஏதாவது கதை பேசலாம். லில்லி, இப்போ வா. இல்லை லில்லி, எனக்கு ஒர்க் இருக்கே. எப்பயும் இருக்கிறது தானே வயன். வா வயன், கொஞ்சம் நேரம் தானே, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வா. ஐயோ, ஜங்குக் சார் வர டைம் ஆச்சு. அண்ணா தானே, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ வா. லில்லி, டைமுக்கு டின்னர் கரெக்டாக இல்லைன்னா ஜங்குக் சார் கோவம். ஐயோயோ, வேணா லில்லி, நான் பேசாமல் குக் பண்ணுறேன். நீ வா வயன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்ச அவ தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உட்காந்துட்டு 2 பேரும் ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக்கோட சிஸ்டருக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப் தான். உங்களுக்கு 20 ஏஜ் ஆகுது, ஜங்குக்கு 30 ஏஜ். இந்த டைமில் ஜங்குக் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. நீங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டு. அப்படியே பார்க்குறாரு. இப்போ லில்லி கிட்ட தான். லில்லி, என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் வாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு. மெய்டுக்கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ, அவ்வளவுதான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்படி சோஃபாவில் உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு அப்படியே மேலே போயிடுறாரு. நீங்களா, நான் சொன்னல லில்லி, அவர் பார்த்தா திட்டுவாருன்ட்டு, நீ தான் கேட்கவே இல்லை. பார்த்தலையா இப்போ எப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு? நீ கண்டுக்காத வயன், அவன் அப்படி தான், நீ கண்டுக்காத. அவன் சொன்னால் என் ஃப்ரெண்டை நான் விட்டுடுவேனா? முடியவே முடியாது. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் வயன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல் மட்டும் கொடுக்குறீங்க. எங்கள் ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு கீழே வராரு. எல்லாருமே அவங்களோட டின்னருக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்பா அம்மா, லில்லி, ஜங்குக் பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஜங்குக்குமே வந்து உட்கார்றாரு. இப்போது ஜங்குக் பாட்டி தான். ஜங்குக் அவரும் ஹெட்டை பட்டி பார்க்குறாரு. எஸ் பாட்டி, இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ஆஃபீஸில் காணோம், எங்கே போயிருந்த? அவர் அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. நான் சொல்கிறேன் எங்கே போனேன்ட்டு. அந்த லூஃபாவோட வெளியில் போனேன், அப்படி தானே? அவர் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க ஜங்குக், லூஃபா கூட இப்படி சேராதன்ட்டு சொன்னால் கேட்க மாட்டியா? அவங்க அப்பா ஒரு கேவலமான பர்சன். அவன் பிஸ்னஸோட மாஃபியா டீலிங்ஸ் தான் அதிகமாக பண்ணிகிட்ருப்பான். எவ்ரிதிங் உனக்கு தெரியும்ல. அவனோட பொண்ணு கூட நீ சுற்றுவ. எங்களுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல. அப்போ போல தான் பொண்ணு இருக்கும். அவங்கள பார்த்தாலே தெரியுது ரொம்ப மோசமான ஃபேமிலின்ட்டு. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் நீ லூஃபாவோட சுற்றுறதை நான் பார்க்கக்கூடாது, புரியுதா? அவர் எதுவுமே சொல்லலை, சைலண்டாக தான் இருக்கார். உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்க ஜங்குக். பாட்டி, எனக்கு லூஃபாவை பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏன் லூஃபாவை ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க அப்பா மாஃபியாவாக இருந்தால் என்ன? லூஃபா அப்படி கிடையாதே. உனக்கு தெரியுமா ஜங்குக், லூஃபா அப்படி கிடையாதுன்ட்டு. அவளுமே அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த இல்லீகல் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீ லவ் பண்ணுறன்ற ஒரு பொண்ணு பற்றி எதுவுமே நான் தெரிஞ்சுக்காமல் இருப்பேன்னு நீ நினச்சிட்ருக்கியா? அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டா. ஸோ லூஃபாவை இந்த வீட்டு மருமகளாக எங்களால் ஏற்றுக்க முடியாது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பாட்டி அப்படியே ஏஞ்சி போயிடுறாங்க. ஜங்குக்கா அப்படியே பார்க்குறாரு.
இவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த டாப்பிக்கே பேசிகிட்டு இருக்காங்க, ஃபக் வித் திஸ் டாபிக் அப்படின்ட்டு அவர் சாப்பிடாம அப்படியே அவரும் ஏச்சு ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களா இதெல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. அச்சோ பாவம் சாப்பிடாமலே போகிறாரே, ஐயோயோ பாவம் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருந்துருக்கோம். இப்போ நீங்கள் மில்க் எடுத்துக்கிட்டு சங்குக்காக அவங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. டோர் நாக் பண்ணுறீங்க. அவரும் பார்க்குறாரு. என்ன சார்? மில்க்கு சார். அங்கே வை. ஓகே சார் அப்படின்ட்டு கை அப்படியே நடங்குது. உங்களுக்கு எடுத்த டேபிள் மேலே வைக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜங்குக்குனா கொஞ்சம் பயம். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை சார். அப்புறம் ஏன் நின்றுட்டே இருக்க? போ. ஓகே சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க அங்கேருந்து. இங்கே ஜேகேக்கா செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவர் ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பால்கனியில் நின்றுட்டு அவுட் சைடு அந்த சிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்காங்க. லூஃபாவுக்கு என்ன குறைச்சல்? அவள் ஸ்டேட்டஸ் இல்லையா, இல்லை ரிச் கிடையாதா, பார்க்க அழகா இல்லையா, எவ்ரிதிங் அவகிட்ட இருக்குது. அவங்க அப்பா என்னமோ பண்ணா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க. முடியலை, என்னால் முடியலை. இந்த கம்பெனிக்கு CEO ஆகிற வரையும் தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் என்னால் டாலரேட் பண்ண முடியாது. இந்த வீட்லேயும் நான் இருக்க மாட்டேன், தனியாக போய் லீவ் பண்ணுவேன். அதுதான் ஜாங்கோக் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாரு. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ஜாங்கோக் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. அங்கே லூஃபா ஜாங்கோக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஜாங்கோக், லூஃபா நீயா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் நான் வரதுக்கு முன்னாடியே. ஆமாம், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன லூஃபா? ஜாங்கோக், இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க போகிற? நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? இவ வேற. லூஃபா வெயிட் பண்ணு, இப்போவே என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இந்த கம்பெனி என் பேரில் எழுதி வைக்கணும். முதல்ல இந்த கம்பெனிக்கு CEO நான் ஆகணும். இன்னும் இந்த கம்பெனியோட CEOவா பாட்டியாக தான் இருக்காங்க, அது உனக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் உன்னை எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹேட் பண்ணுவாங்க. உன்னை எப்படி என்னால் மேரேஜ் இப்போ பண்ணிக்க முடியும்? ஒன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் என் கைக்கு வந்துடுச்சுன்னா அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அவங்க எதா பேசினாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அதனால தான் இந்த மேரேஜ் நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. இந்த ரீசனே தான் ஜாங்கோக் நீ சொல்லிக்கிட்டே இருக்க. எப்போ தான் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்க போகிறாங்க? எப்போ தான் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற? ஐ காண்ட் வெயிட். முதல்ல உங்கள் வீட்டில் இதை பற்றி பேசு. இந்த கம்பெனிக்கு CEOவா உன் நாக்க சொல்லி கேளு. புரியுதா ஜாங்கோக்? அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. சீக்கிரம் இதை முடிச்சுட்டு என்னை கூப்பிடு அப்படின்ட்டு அவ ஏஞ்சி போயிடுறா. எங்கள் ஜாங்கோக்கா அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்றாரு. அப்படியே தான் அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போயிருந்துருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் எல்லாருமே வீட்டில் கவுச்சில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகேவா என்டர் ஆகுறாரு. இப்போ பாட்டிக்கிட்ட தான் போகிறாரு. என்ன ஜாங்கோக், ஏதாவது ஃபைலில் சைன் பண்ணணுமா? இல்லை பாட்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? பாட்டி, அது வந்துட்டு கம்பெனியோட CEOவா நான் எப்போ ஆக போகிறேன். அப்புறம் நான் மேரேஜ் வேறு பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். மேரேஜ்? யாரை? அது வந்து லூஃபா. அவங்களுக்கா செம்ம கோவம் வருது. ஜாங்கோக், எஸ்டர்டே தானே நான் உனக்கு தெளிவாக சொன்னேன், லூஃபா இந்த வீட்டு மருமகளாக எங்களால் ஏற்றுக்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, லூஃபா இந்த வீட்டு மருமகளாக வர்றதுக்கு எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. அண்ட் நீ CEO ஆகணும்னு சொல்லியிருக்க, அதை நீ ஆவ. அது எப்போ எப்படின்றது நான் டிசைட் பண்ணுவேன். லூஃபா வந்துட்டு உன்னை எப்போ CEO ஆவ வீட்டில் போய் கேளுன்னு சொன்னால் உன்னெல்லாம் CEO ஆக்க முடியாது. இட்ஸ் மை டெசிஷன், புரியுதா? பட் பாட்டி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? லூஃபா அவ என்ன பண்ணா? எனக்கு அவளை பிடிக்கும், நான் அவளை விரும்புகிறேன். அவளும் என்னை லவ் பண்ணுறா. அவள் உன்னை லவ் பண்ணுறதா நீ நினச்சிட்ருக்க. ஆனால் உன்னை லவ்வெல்லாம் பண்ணலை ஜேகே. ஜஸ்ட் நீ ரிச், அதனால தான் அவள் உன் கூட பழகிட்டு இருக்கா. ஒன்ஸ் உன்கிட்ட இது எதுவுமே இல்லைனா அவள் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. பாட்டி, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், பிகாஸ் அதுதான் உண்மை. அதனால் இப்படி தான் நான் பேசுவேன். ஸோ டுடே லூஃபா ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கான ரீசன் இது தானா? மேரேஜ், அப்புறம் நீ எப்போ CEO ஆவ?
இதை ரெண்டுத்தையும் உங்களை திணிச்சிட்டு போயிருக்கா. வெல், இன்றைக்கி சொல்கிற பாரு ஜேகே, இந்த கம்பெனியோட சிஓ நீ ஆகணும்னா நான் சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸுமே உனக்கு கிடைக்கும். இல்லைண்ணா இது ஃபுல்லாகவே நான் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிடுவேன். எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு யாருன்னு டிசைட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஏஞ்சி போயிடுறாங்க. இங்கே ஜெய்கிக்கா ஒன்றுமே புரியல. என்னது பாட்டி என்ன பேசுகிறீங்க? நான் லூஃபா, நீங்கள் வேறு பொண்ணு மேரேஜ், எனக்கு புரியல. அவங்க எதுவுமே கேட்கல, அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஜேகேக்கா ஒன்றும் புரியல, ரூமில் உட்காந்துட்டு அதே தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகே, இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லூஃபா மேரேஜ். எஸ், லூஃபாவை நம்ம மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரணும். ஆமாம், முதல்ல அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பாட்டி தான், ஜேகே 1 minute சொல்லுங்கள் பாட்டி, உனக்கு யாரை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். யார்? நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். நம்ம வீட்லையா? யார் அது? வயன். இப்போ ஜேகே அப்படியே ஷாக் ஆகுறாரு. நீங்கள் அதுக்கு மேலே ஷாக் ஆகுறீங்க. இப்போ ஜேகே, என்னது வயனா? பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மெய்டை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணணுமா? இதுதான் என்னோட டெசிஷன் ஜேகே. உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், இந்த ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஓவாக நீ ஆகணும்னா நீ பையனை மேரேஜ் பண்ணிக்கணும். இதுதான் என்னோடய ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. இங்கே ஜேகேவா, பாட்டி லிசன் டு மீ. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு மெய்டை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் பாட்டி? அவங்க அங்கே இல்லவே இல்லை, அப்படியே போயிடுறாங்க. இங்கே ஜேகேவா அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாத மாதிரி அந்த ஸ்டேட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே லில்லி அப்புறம் ஜங்குக் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி தான் இந்த டிசிஷனுக்கு, ஜங்குக்கை தவிர. இங்கே லில்லி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறா. பையன் கேட்டியா? நீ அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்க போறியா? பாட்டியோட டெசிஷன். என்ன லில்லி? ஏய், நீ தாண்டி அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற. ஜான் வீட்டுக்கு நீ இப்போ மருமகளாக வர போகிற. நானா? கல்யாணமா? ஜங்குக் சாரியா? ஆமாம், நீ இன்னும் ஷாக்லேயே இருக்கியா? வா, ஷாக்கை விட்டு வெளியில் வா. நீ தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற. கல்யாண பொண்ணு நீ தான். இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, அவரை பார்த்தியா எப்படி முறைக்கிறாருன்ட்டு? அதெல்லாம் அவன் சும்மா, நீ கண்டுக்காத. பாட்டி சொல்கிறது தான் ஃபைனல், அது உனக்கே தெரியும்ல. லில்லி, பயமாக இருக்கு லில்லி. பயப்படாத வயன், பாட்டி இருக்காங்க, பார்த்துப்பாங்க. ஓகே, ஃப்ரீயாக வீடு. இங்கே ஜங்குக் உங்களை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிருந்துருப்பாரு. என்ன நினச்சிட்ருக்காங்க? ஒரு மெய்டை போய்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்தளவுக்கு அந்த பையன்கிட்ட என்ன இருக்குது? அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு அவகிட்ட என்ன இருக்குது? லூஃபாவை விட இந்த பையன் அவ்வளோ பெஸ்ட்டா? லூஃபாவை வேணான்னு சொல்லிட்டு ஒரு மெய்டை போய்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஐ ஹேட் திஸ் டெசிஷன், ஐ ஹேட் இட் அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸ்க்கும் போகிறாரு. பாட்டி சொன்னது தான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்காரு. ஓகே, நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா பையனை மேரேஜ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த கல்யாணம் நடக்கணும். பட் வயன் கூட இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி வந்து டே போயிருந்துருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் டின்னரில் எல்லோரும் இருக்காங்க. இப்போ பாட்டி தான், ஜங்குக் 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு பார்க்குறீங்க பாட்டியை. வாட் ஹேப்பன் வயன்? நத்திங் மேம், நத்திங். இப்போ ஜேகே, பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இந்த வயன் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? இவ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இவர் ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்? அவள் ஒரு மெய்டு தானே, எதுக்கு அவளை இவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் 10 வயசு இருக்கும்போது அவள் இங்கே வந்தா, கை குழந்த. அப்பத்துலேருந்து பார்க்குறேன் அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். பட் அணிலேருந்து எனக்கு புரியாத ஒரு விஷயம், இவள் மெய்டு தானே, இவளுக்கு எதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? மெய்டு தானே எதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? இதையே தான் எனக்கு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி என்னடானா
ஒரு மெய்டை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? ஜங்கோக், இதை பற்றி நான் எஸ்டர்டேவே உன்கிட்ட தெளிவாக பேசிட்டேன். ஓகே பாட்டி, புரியுது. எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. ஜஸ்ட் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி தானே? சரி, பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இங்கே லில்லியா ஆடிட்டுருக்கா. வயன் கேட்டியா? ஓகே சொல்லிட்டாண்டி, ஓகே சொல்லிட்டா. யார் ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் வயன். நீ ஹாப்பியாக தான் இருக்க. எனக்கு தானே உள்ளுக்குள்ளே செம பயமாக இருக்குது. ஜங்கோக் சாரை பார்க்கவே பயமாக இருக்கும். மேரேஜா? அவருக்கு வேறு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லையே, இவ்வளோ கோவமாக போகிறாரே அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸை இப்போ அந்த பாட்டி, பயன் உனக்கும் தான் 1 வீக்கில் மேரேஜ், ஸோ நீயும் ரெடியாக இருந்துக்கோ. மேம். எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டோம்? ஒன்றும் இல்லை மேம். ஏன், என்னாச்சு? பயமாக இருக்கா? அது வந்து பயப்படாத, ஒன்றும் இல்லை. நீ இங்கே தான் இருக்க போகிற, உன் கூட நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்க போகிறோம். அப்புறம் ஜேகே அவன் அப்படி பேசுகிறான்னு சொல்லிவிட்டு நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத, அதெல்லாம் அவனே செட் ஆகிடுவான் அப்படின்ட்டு அவங்களும் ஏச்சு போயிடுறாங்க. அப்படி தான் மற்றவங்களும் அவங்களோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் காலைல சொன்னாங்கன்னு பார்த்தா இப்போ 1 வீக்கில் மேரேஜ்னு சொல்கிறாங்க. அங்கே ஜங்கோக் சாரை பார்த்தா கோவத்தில் கொதிச்சிட்ருக்காரு. விட்டா அப்படியே நம்மளை கொண்டுடுவார் போல், அப்படி முறைக்கிறாரு. பாட்டி என்னமோ இல்லை நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓ காட், எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இன்னும் சொல்ல முடியாதே. அப்பா கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை தேடி போகிறீங்க. அவரா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்பா. வயன், என்னம்மா இந்த டைமில்? அப்பா, என்னப்பா வீட்டில் என்னமோ மேரேஜ் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் வயன், நானும் கேட்டேன். கேட்டிங்களா? அப்புறம் இப்போ சும்மா இருக்கீங்க? வேற என்ன பண்ணட்டும்? பா, நீங்கள் போய் சொல்லுங்கப்பா எனக்கு இந்த மேரேஜ் வேணான்ட்டு. வயன், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நம்ம எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அவங்க வீட்டில் தானே, நம்ம இங்கே தானே இருக்கோம். நீ 20 வருஷமாக இந்த வீட்டிலே தானே வளர்ந்துட்டு இருக்க. அப்போ அவங்க டெசிஷனை நீ எதிர்த்து பேசுவியா? வேணான்னு சொல்ல போறியா? ஐயோ இல்லைப்பா, இதை நினச்சி தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஆனால் ஜங்கோக் சாருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலையே, அவர் என்னை முறைச்சிட்ருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பார், அதுக்கப்புறம் அவரே செட் ஆகிடுவார். நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, போ நல்லா தூங்கு போ. அப்போ இவர்கிட்டையும் பேசுறது வேஸ்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் அகைன் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. பட் இதே திங்கிங் தான் போகுது. அப்படியே தான் அன்றைக்கி வந்து டே ஸ்கிப்ஸு. நெக்ஸ்ட் டேலேருந்து உங்கள் மேரேஜ்க்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்ட்ஸை அடிக்கிறது, அப்புறம் எல்லோரும் இன்வைட் பண்ணுறது, எவ்ரி திங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கா போச்சு. அப்போது ஜங்கோக் சார் தான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஐயோ, இவர் கண்ணு முன்னாடி நம்ம போகாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணிலே படாமல் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போது ஜங்கோக் அவரோட கேபினில் இருக்கார். லூஃபா ரொம்ப கோவமாக கேபின்குள்ளே என்டர் ஆகுறா. ஜங்கோக் வாட் ஹேப்பன் லூனா? எதுக்கு இப்படி கற்றுக்கிட்டு இருக்க? உங்கள் வீட்டில் என்ன நடக்குது? உனக்கு மேரேஜா? அதுவும் உங்கள் வீட்டு மெய்டோட? லூஃபா, அகைன் எனக்கு ஞாபகப்படுத்தாத. இப்போ தான் நான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துட்ருக்கேன். என்னது நிம்மதியாக உட்காந்துட்ருக்கியா? நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீ உங்கள் மெய்டை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அப்போ லூஃபா, வாட் இஸ் திஸ் ஜங்கோக்? என்னால் ஏற்றுக்க முடியலை. நீ ஒரு பில்லியனியர், உனக்கு ஒரு மெய்டு தான் கிடைச்சாலா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? லூஃபா, என்ன லூஃபா? சரி, கோவமாக இருக்கேன்னு புரியுது, இங்கே வா அப்படின்ட்டு லூஃபாவை கூப்பிட்டு அவரோட மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. லூஃபா, இட்ஸ் நாட் மை டெசிஷன், பாட்டியோட டெசிஷன். கல்யாணம் பண்ணிக்கிட்டாதா அவங்க எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே கொடுப்பாங்களாம். அதுவும் அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, புரியுதா? ஜங்கோக், அப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ என்கிட்ட பிளான் இருக்குது. அவளை நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், ஆனால் லைஃப் லாங் அவள் கூட இருக்க மாட்டேன்.
உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ தான் லைஃப் லாங் என் கூட இருக்க போகிற, புரியுதா? பட் ஹவு ஜங்கோக், என்கிட்ட பிளான் இருக்குது. ஸோ நீ இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. ம் ம் ஏதோ சொல்கிற, நானும் நம்புகிறேன். என்னை ஏமாற்ற மாட்டேல்ல? நோ, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, புரியுதா? நம்புகிறேன் ஜேகே. இப்போ அப்படியே கட் பண்ணால் உங்கள் ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கு மேரேஜ்க்கானது. நீங்களா என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ்லாம் எடுக்கிறாங்க இவங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏய் பையன், இது நல்லா இருக்குடி, இதை பாரு, இந்த நெக்லஸு வாவ் செம்ம. ஆமாம் லில்லி. என்னாடி என்ன இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை, இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் எனக்கு தேவையா லில்லி? ஏய் நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ இப்போ ஜான் ஃபேமிலியோட டாட்டர் இன்லா ஆக போகிறவ. இப்படி போடாமல் பின்ன வேறு என்னதான் போடணும்னு நீ நினச்சிட்ருக்கிய? இல்லை, எனக்கு உள்ளுக்குள்ளே என்னமோ பயமாகவே இருக்குது. நீ எங்கள் அண்ணாவை நினச்சிதான் பயப்படுற, எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அவன் அப்படி தான் இருப்பான், அதுக்கப்புறம் அவனே நார்மல் ஆகிடுவான். இப்போ கூட பாரு, லூஃபான்னு சுற்றிட்டு இருந்தான். பாட்டி ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அப்படியே சைலண்ட் ஆகிட்டான்ல. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அவனே மாறிடுவான், புரியுதா? ம் ம் சரி லில்லி அப்படின்றீங்க. அப்படியே தான் அந்த டேஸ் எல்லாம் போகுது. உங்களுக்கு மேரேஜ்க்கான டே. ஜங்குக்கா விருப்பமே இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பயந்துக்கிட்டே போகிறீங்க. உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் கையில் கொடுக்குறாங்க. உங்கள் கை செமையாக நடுங்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களை டச் பண்ணுறதே. அவரா இவ கையெல்லாம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கையை பிடிக்கிறாரு. அப்படியே தான் மேரேஜும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிங்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அவர் உங்கள் ஃபோர் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் ஒரு வழியாக மேரேஜ் நல்லபடியாக முடியுது. இப்போ லில்லி ஓடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ எனக்கு அண்ணி ஆகிட்ட வயன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போயாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருடி. இருக்கிறேன் லில்லி. அதான் சரி, கொஞ்சம் அப்படின்றீங்க. நல்லாவே இல்லை, விடு, நீ நார்மலாகவே இரு. அதான் பெஸ்ட்டு லில்லி அப்படின்ட்டு நார்மலாக இருக்கீங்க. அப்படியே தான் வீட்டுக்கும் போயாச்சு. உங்கள் வெட்டிங் நைட்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கள் அல்ல. ஐயோயோ, இப்போ நான் தனியாக வர அவரோட இருக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களை ஜங்குக்கு ரூமுக்கும் விடுறாங்க. ஜங்குக்கா அப்படியே கோல்டாக உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்க்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு ஸ்டெப்பு தான் உள்ளே வச்சிங்க, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கீழேருந்து மேலே பார்த்துக்கிட்டே வராரு. நீங்கள் உங்கள் ஹெடை டவுன் பண்ணிக்கிட்டு ரொம்ப டென்ஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க. வயன், சார் இங்கே வா. சார் அப்படின்ட்டு அப்படி ஸ்லோவாக போகிறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு டீலிங் பேச போகிறேன். டீலிங்கா? ஆமாம், இந்த மேரேஜ் எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. நான் லூஃபாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். வீட்டில் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்காக நான் இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் நான் உன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட போகிறேன். அதில் நீ என் கூட 1 இயருக்கு மட்டும் வைஃபாக இருந்தால் போதும். கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் உனக்கு சம் மணி கொடுப்பேன், எடுத்துக்கிட்டு நீ இங்கேருந்து போயிடணும். பட் வீட்டில் இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆஃப்டர் 1 இயர் நீ தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கணும். நான் உன்னை சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உன்னதான் புரியுதா? புரியுது சார், புரியுது. கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் இங்கே இருக்குது, சைன் போடு. போடுறேன் சார் அப்படின்ட்டு பெண் எடுத்து சைன் போடுறீங்க. கை அவ்வளோ ஷிவர் ஆகுது. ஒழுங்காக போடு வயன். சரிங்க சார் அப்படின்ட்டு சைனும் போட்டு கொடுத்துடுறீங்க. குட். அவரா அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்டில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. என்ன தூக்கம் வரலையா? தூங்குறேன் சார், தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே படுத்துக்கிறீங்க. அவர் மேலே படுத்துக்கிறாரு.
அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க. இங்கே ஜேகே ஏஞ்சிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறதுக்கு வராரு. பார்த்தா நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க இல்லையா, அவர் காலுக்கு வந்து நீங்கள் படுறீங்க. ஸோ அவர் காலு தடுக்கி அப்படியே கீழே விழுகிறாரு. இப்போ நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. பார்த்தா கீழே ஜேகே விழுந்து கிடக்கிறாரு. சார் நீங்கள் கீழே, ஹே அறிவு இருக்க உனக்கு, இங்கே தான் படுப்பியா? இங்கே தான் படுப்பியா இடியட், உன்னால் மார்னிங்கே நான் கீழே விழுகிற மாதிரி ஆச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அப்படியே தேய்க்கிறாரு. முட்டியில் கொஞ்சம் அடிபட்டிருக்கோம். ஐயோ சார் சார் ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட போகிறீங்க. ஏய் கையெடுறி, தொடாத, என்ன உன்னால தான் இந்த காயமே ஏற்பட்டுச்சு எனக்கு. உனக்கு படுக்க இந்த ரூமில் வேறு இடமே கிடைக்கலையா வையன்? கரெக்டாக வந்துட்டு வாஷ்ரூம் பக்கத்தில் தான் படுப்பியா? உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல. உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னுக்கு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஷே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. நீங்களா, சாரி சார், நான் வேணும்னே இது பண்ணணும்னு நினைக்கல, தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் போயிட்டுருக்க. அவர் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வராரு. நீங்கள் ஒரு ஆயில்மெண்ட்டோடு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்ததும் சார் இந்த மருந்து போட்டுக்கோங்க அப்படியே அவர் முறைக்கிறாரு. சாரி சார், நான் வேணும்னே பண்ணலை, எங்கே படுக்கணும்னு தெரியாமல் அப்படி எங்கே படுத்துட்டேன். சாரி சார், என்னால் தான் இந்த காயம். பையன் தள்ளு, எனக்கு டைம் ஆகுது. சார் இந்த மருந்து மட்டும் போட்டு விட்டுடுறேனே. ஏய் தள்ளுன்னு. சார் ஏய் தள்ளுடி. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தள்ளி போயிடுறீங்க. அவரோட க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது ஜேகே தான், பையன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடி சார், ரெடி. இப்போ எடுத்து வை. என்ன இப்போது ஜான் வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால உன்னோட டியூட்டி என்னதுன்னு நீ மறந்துட்டியா என்ன? இல்லை சார், இல்லை. அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? ஓ காலையில் நீ என்ன வேலை பண்ணுவியோ அதை போய் பண்ணு. சரிங்க சார் அப்படின்ட்டு கீழே ஓடிடுறீங்க. அவரும் ட்ரெஸ்ஸை பாயிட்டு கீழே வராரு. பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து வைக்கிறீங்க, சாப்பிட்றாரு. அப்படியே தான் ஆஃபீஸ்க்கும் கிளம்பிடுறாரு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வீட்டு வேலை பார்ப்பீங்க இல்லையா, அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ லில்லி தான், பையன் என்னடி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நான் எப்பயுமே பண்ணுறது தானே, இன்றைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பண்ணுவேன்னா அது வேற, இப்போ நீ இந்த வீட்டு மருமக, இப்போ பண்ணுவையா நீ? அறிவு இருக்க உனக்கு? பாட்டி மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க லில்லி அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க. நீ வேணா பாரு, அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். சீக்கிரம் இதெல்லாம் விட்டுட்டு போ, மேலே போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே போகுது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஈவினிங் ஆகுது. ஜேகே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ பாட்டியுமே வராங்க. நீங்கள் வேறு கிச்சனில் என்னமோ போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க அதை பார்த்ததோ பையன் அப்படின்றாங்க. நீங்களா ஓடி வெளியில் வரீங்க. மேம் ஏதாச்சும் வேணுமா? மேம் ஃபஸ்ட் என்ன மேம்னு சொல்கிறது நிப்பாட்டிட்டு பாட்டின்னு கூப்பிடு. பாட்டின்னு கூப்பிடு. பாட்டி ஏதாவது வேணுமா? என்ன பண்ணிகிட்ருக்க கிச்சனில்? அது க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நீ இன்னும் இந்த வீட்டு மெய்டுன்னு நினச்சிட்ருக்கியா? இந்த வீட்டு மருமக. என்னமோ போட்டு அவ்வளோ தேன்னு தேய்ச்சிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது மெய்டு பார்த்துப்பாங்க. இனிமேல் நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காத, புரியுதா? புரியுது. இப்போ ஜேகே, ஆமாம் பண்ணா என்னவா, அவள் மெய்டு தானே அப்படின்றாரு. இப்போ பாட்டி, ஜங்கோக் அவள் மெய்டு இல்லை, உன்னோட வைஃப். நீ அவளை உன்னோட வைஃபாக ட்ரீட் பண்ணணும், உன்னோட மெய்டு கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணால் மட்டும் ஒரே நல்ல ஸ்டேட்டஸ் மாறிடுமா பாட்டி? இவ்வளோ நாள் அவள் என்னதோ இனிமேலும் அவள் அப்படி தான் இருப்பா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு அப்படியே அவர் மேலே போயிடுறாரு. நீங்களா போகிற ஜேகேவே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாட்டி ஜேகேவும் பார்க்குறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க. பிடிக்காத கல்யாணம், அதனால பயனைவன் இன்னும் மெய்டாக தான் பார்த்துட்ருக்கான். இது இப்படி போகக்கூடாதே, இது இப்படி போகக்கூடாதே, ரொம்ப தப்பாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பையன் மேலே போ, அவனுக்கு ஏதாவது வேணுமா என்னன்னு கேளு. சரிங்க பாட்டி அப்படின்ட்டு நீங்களும் மேலே போகிறீங்க. இப்போ உள்ள ஜேகே அவரோட ட்ரெஸ் தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு.
ஜேகே சார் திரும்பி பார்க்குறாரு. என்ன, ஏதாவது வேணுமா? ஒன்றும் தேவையில்லை. உன்னோட அழுகு மூஞ்சி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு வெளியில் போ, எனக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கணும். இல்லை பாட்டி தான் உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க சொன்னாங்க. கேட்க சொன்னாங்களா? அப்போ போயிட்டு நான் எதுவும் வேணான்னு சொன்னேன்னு போய் சொல்லு அப்படின்ட்டு அவரோட பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் அடிபட்டுருச்சு இல்லையா, அதை பார்க்குறீங்க, ரொம்ப ரெட்டாக இருக்குது நீக்கிட்டேயே. சார் இப்போவாவது அந்த ஆயின்ட்மெண்ட் போட்டுக்கலாமே, காலில் ரொம்ப ரொம்ப சிவப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னோட மைர் டெசிஷன்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது. தயவு செஞ்சு வெளியில் போறியா? சொன்னேன்ல எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தேவைன்ட்டு. சரிங்க சார், போகிறேன் சார் அப்படின்ட்டு அப்படியே வெளில போயிடுறீங்க. அவரும் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து ரூமில் இருக்கார். அப்படியே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அவருக்கு சம் காஃபி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறீங்க. அவராக காலில் லூஃபா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் போகிற டைமில் 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அதுதான் உங்களுக்கு சவுண்ட்ஸ் கேட்குது. ஏய் என்ன? உங்களுக்காக காஃபி கொண்டு வந்திருக்கேன் சார். அங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே அங்கே வைக்கிறீங்க. என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன, போ உன் வேலையை போய் பாரு. தெரியும்ல எனக்கு டைமுக்கு டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. போ அந்த வேலையை பாரு. சரிங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்லோவாக கீழே வந்துட்டு ஜேகேக்காக டின்னர் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் டின்னரும் சாப்பிட்றாரு. அவர் மேலே போயிடுறாரு தூங்குறதுக்கு. இப்போ நீங்களும் மேலே போகிறீங்க. இப்போ பாட்டி உங்களை கூப்பிடுறாங்க. பயன், பாட்டி ஒரு நிமிஷம், நாங்கள் மில்க் வச்சுருக்கேன், அதை ஜேகேக்கு கொடுத்துடு. ஓகே பாட்டி அப்படின்ட்டு அந்த மில்க் எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. ஜேகே பெட்டில் படுத்துட்டு அப்படியே இருக்காரு. ஜேகே சார் இப்போ அப்படியே பார்க்குறாரு. என்ன இது? மில்க்கு பாட்டி உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அங்கே வை. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த கிளாஸ் அங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே படுத்துக்கிறீங்க. இங்கே ஜேகேக்கா காலு லூஃபா கிட்டே இருந்ததா 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்கள் காதில் விழுது. இப்போ லூஃபா தான், ஜேகே என்ன உன் பொண்டாட்டி பக்கத்துலேயே இருக்காளோ? இருக்கா. என்ன அவளுக்கு பெட்டு கூட நீ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? லூஃபா என்ன, எனக்கு கடுப்பாக இருக்கா தான் கேட்குறேன். இல்லை, அவள் கீழே படுத்திருக்கா, நான் பெட்டில் படுத்திருக்கேன். உங்களை ஒய்ஃப் கூட லிமிட்ஸ்லேயே இரு ஜேகே. ஏய் என்ன பேசிகிட்ருக்க நீ? ஆமாம், ஆம்பளைங்களாமே கொஞ்சம் மோசம்தான். எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. டக்குன்னு நீ பாட்டுன்னு பொண்டாட்டியோட லைஃப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதுக்கு தான் எனக்கு பயம். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக உன்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். லூஃபா சரி, என்ன அதை பற்றி பேசக்கூடாது அப்படி தானே? சரி நான் பேசலை. சரி எனக்கு தூக்கம் வருது லூஃபா. எனக்கும் தான் அப்படின்ட்டு அவள் கால் கட் பண்ணிடுறா. உங்களுக்கா இதெல்லாமே காதில் விழுந்திருக்கோம். இவங்க 2 பேர் லவ் அதை பிரித்து விட்டுட்டு என் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் லூஃபாவை வேணான்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதனால தான் பாட்டி வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜேகே சார் தான் யோசிச்சுருந்துருக்கணும். ஐயோயோ நம்மளுக்கு எது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அப்படியே படுத்துருந்துருப்பீங்க. அப்போ ஜேகே நீங்கள் கொடுத்த அந்த மில்க்கும் குடிச்சிட்டு அப்படியே அவரும் படுக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ ஜேகேக்கா ஒரு மாதிரி அனீசியாக ஆகுது. லைக் உடம்புல ஸ்வெட் ஆகுது. அவர் நீடியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஆகுது நம்மளுக்கு? இப்போ ஏன் இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? ஓ மை காட், இட்ஸ் கெட்டிங் ஹார்ட். எனக்கு இப்போ பண்ணணும் போல இருக்கே. என்ன நடக்குது நம்ம பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவரா ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்ருக்காரு. பட் அவரால் முடியல. இல்லை இதுக்கு மேலே முடியல, என்னால் முடியலை அப்படின்னு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்களா ஒரு மாதிரி அரைக்குறையாக படுத்துட்ருக்கீங்க, லைக் தூங்குறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸில் அப்படி இப்படி விலகி போயிருக்கு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஓகே, எஸ், ஐ
ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு ஸ்லோவாக ஏஞ்சி உங்ககிட்ட வராரு. நீங்கள் வேறு நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க. வயன் நீங்கள் முழிக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப டீப் ஸ்லீப்பு. என்ன இவ வயன் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே சார், என்ன ஏதாவது வேணுமா? ஆமாம் வேணும், எனக்கு வேணும்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்டில் போடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. நீ தான் வேணும், நீ தான் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. ஜேகே சார் ஜேகே சார் என்ன பண்ணுறீங்க? பையன், ஐ ஃபீலிங் நீடி, இட்ஸ் ஹார்ட், கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்ருக்கேன், முடிய மாட்டேங்குது. ஐ நீட் யூ, எனக்கு இப்போ உன்னோட தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கா செம்ம பெயின் ஆகுது. பெயின் ஆகுது. அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே தான் ஃபுல் லென்த்து இன்சர்ட் பண்ணுறாரு. அப்படியே மூவ் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்பவே ஹார்டாக போயிருந்துருக்கும். உங்களுக்கு வேறு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும் இந்த மேக் அவுட்டு. பட் இதை அவர் சீக்கிரமாக முடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் கிட்ட போகுது. உங்களுக்கா சுத்தமாக முடியல. ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. இப்போ தான் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே தூங்குறாரு. நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு முழிச்சு பார்க்குறாரு. அவர் நெக்கடாக இருக்கிறதுன்றது நல்லாவே ஃபீல் ஆகுது. அப்படியே பக்கத்தில் உங்களை பார்க்குறாரு. அதே பெட்டில் நீங்கள் அவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. அவர் நைட் நடந்தது ஃபுல்லாக அப்படியே ரீகால் பண்ணிக்கிறாரு. என்ன ஆச்சு நம்மளுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணோம்? அதுவும் இவகிட்ட போயிட்டு என்ன ஜேகே இதெல்லாம்? அப்படி என்ன உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி என்ன பண்ணணுண்டா உனக்கு? அறிவு இருக்கா ஜேகே அப்படின்ட்டு அவருக்கு அவரே வந்து திட்டிக்கிறாரு. நோ, இவன் ஏந்திருக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடணும் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் ஏஞ்சிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக ஏந்திரிக்கவே முடியல. ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஏஞ்சி உங்கள் 2 லெக்ஸ் கீழே வைக்கிறீங்க. பெயினாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோவாக வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப ஹாட் வாட்டரில் நல்ல ஒரு பாத்திங் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. நடக்க முடியாமல் தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இங்கே லில்லியா, வயன் என்னடி என்னாச்சு? ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்க. ஒன்றும் இல்லை லில்லி, ஏதோ கால் வலி அவ்வளோதான். அப்படியா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? எதுக்கு? இதுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்? இல்லை வேணாம், கொஞ்ச நேரத்தில் நானே சரியாயிடுவேன். வேணாம் லில்லி, வேணாம். அப்படியா? சரி, நீ ரெஸ்ட் எடுவா. சரி லில்லி அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு அந்த கவுச்சில் உட்காடுறீங்க. இந்த டைமில் பாட்டி தான் வராங்க கவுச்சுக்கு. நீங்கள் பாட்டியை பார்த்து அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. பையன் உட்காரு. பரவாயில்ல பாட்டி, உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக உட்காடுறீங்க. இப்போ பாட்டி தான் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஏதாவது நம்ம நினச்ச மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் செக் பண்ணுறாங்க. நெக்கில் ஒரு 2-3 ஹிக்கிஸ் வேறு தெரியுது. ஓகே, குட். லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஐ ஹோப் 2 பேரும் கூடி சீக்கிரத்துலேயே ஒருத்தர் விரும்ப ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், ஜேகே லூஃபாவை லவ் பண்ணாலும் அவங்க 2 பேரும் இன்னும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போனதே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட தான் பண்ணியிருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே அடிக்ட் ஆகணும் வயன். உன்னையே வைஃபாக ஏற்றுக்கணும், உன் கூடயே வாழணும். அதுக்கு தான் நேற்று நான் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன். இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சைடு ஜேகே பக்கம் பார்த்தா அவரோட கேபினில் உட்காந்துட்டு அதே யோசிச்சுட்ருக்காரு. ஷிட், எப்படி நான் அதெல்லாம் பண்ணேன்? எனக்கு ஒரு மாதிரி அருப்பாக இருக்குது. அதுவும் ஒரு மெய்டோட.
நான் ரொம்ப லவ் பண்ணுற லூஃபாவை கூட நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அதுவும் பையனோட. என்ன ஜேகே, அப்படி என்னடா உனக்கு? ஒரு 10 மினிட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கோவமாக வருது, என் மேலே எனக்கே கோவமாக வருது அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த டைமில் அந்த லூஃபா தான் வருது. ஜேகே ஜேகே, லூஃபா நீயா? நான் தான். என்ன ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை லூஃபா, சம் ஒர்க் டென்ஷன், அவ்வளோதான். ஒர்க் டென்ஷனா அப்படின்ட்டு அவள் வந்து அப்படியே லேப்பில் உட்கார்றா. இப்போ ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்ன ஜேகே? லூஃபா நீ போய் கவுச்சில் உட்காரு, நான் கவுச்சுக்கு வரேன். ஏன், என்னாச்சு? எப்போவுமே வந்த உடனே நான் உன்னோட லேப்பில் தானே உட்காருவேன், இன்னைக்கு என்ன? சொன்னால் கேளு லூஃபா, நீ போய் கவுச்சில் உட்காரு. என்ன இன்னைக்கு புதுசாக பண்ணிகிட்ருக்க? என்னாச்சு உனக்கு? சரி சொல்லு, ஒன்றும் இல்லை சொல்லு. ஏதோ பிளான் பண்ணியிருக்க, அந்த வயலில் கூட லைஃப் லாங் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு? அவர் நைட் நடந்த விஷயம் அப்படியே யோசனைக்கு வருது. என்ன ஜேகே, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. அந்த வயனை விட்டுடுவ தானே? லைஃப் லாங் அவர் கூடயே இருப்பியா என்ன? இல்லை லூஃபா, இல்லை. என்ன தட்டு தடு மாதிரி சொல்லிட்டு இருக்க? லூஃபா, இப்போ என்ன உனக்கு? எதுக்கு இத்தனை கொஷின்ஸ்? இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? ஓகே, நீ புரிஞ்சுக்க மாட்ட, விடு. இப்போ எதுக்கு என் மேலே நீ கோவத்தை காட்டிகிட்டு இருக்க ஜேகே? ஓ, உனக்கு கல்யாணம் ஆனதும் இப்போ என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா? அப்படி என்ன பண்ணிட்டா உன் பொண்டாட்டி உன்னை? கல்யாணம் ஆனது 2வது நாளே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? வாட், சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேனா? அட்லீஸ்ட் நான் என் வாயாவது திறந்து ஏதாவது பேசினேனா? ஆமாம் ஜேகே, ஆமாம். இப்போ நீ என் மேலே புதுசாக கோவப்படுறதும் ஆரம்பிச்சிட்டல. சரி ஓகே ஜேகே, நீ உன் பொண்டாட்டி கூடயே சந்தோஷமாக இரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் ஏஞ்சி போகிறா. லூஃபா, நோ, நான் வரலை, நீ அவள் கூடயே இருந்துக்கோ அப்படின்ட்டு அதை அப்படியே வெளியில் போயிடுது. இங்கே இவரா, எனக்கு இருக்கிற டென்ஷனில் இது வேறு சே அப்படின்ட்டு அவர் அகைன் அவரோட ஒர்க் பார்க்குறாரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் ஜேகே வந்ததும் உங்களை தான் தேடுறாரு. நீங்களா எதையோ பண்ணிகிட்ருக்கீங்க, பையன் மேலே வா. வரேன் சார். இப்போ அவர் ஃபாஸ்ட்டாக மேலே போய்ட்றாரு, நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்ததும் டோர் வெடுக்க லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கை பிடிக்கிறாரு. நைட் என்னடி பண்ண? என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலை சார். இல்லை, நீ கொண்டு வந்ததில் எதுவோ இருந்துச்சு, நான் எதையோ பண்ணேன், என் பாடியில் ஏதோ ஆச்சு. என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலை சார். பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்களே தவிர நான் எதுவும் பண்ணல சார். பாட்டி கொடுக்க சொன்னாங்களா? ஆமாம் சார். இப்போ அவர் அந்த ரேக்கை அப்படியே விடுறாரு. பாட்டி ஏன் அப்படி பண்ண போகிறாங்க? இல்லை, பாட்டி அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களே. இல்லை, ஒரு வேளை பையன் கூட நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? ஓ காட், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாட்டி பண்ண வேலையா, இல்லை எனக்கே இது இப்படி தோணுச்சா என்னன்ட்டு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்படியே தான் டின்னர் டைம் ஆகுது, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்போ உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் மில்க் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு கொடுக்குறீங்க, பாட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்றீங்க. அவர் அங்கே வெயின்னு சொல்கிறாரு, நீங்களும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே படுத்துக்கிறீங்க. ஜேகே எனக்கு அந்த மில்க் குடிக்கவே இல்லை. இன்னைக்கு எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியும். பாட்டி கொடுக்குற மில்கில் ஏதாவது இருக்கா இல்லையா? இன்றைக்கே நான் கண்டுபிடிச்சிடுவேன் பாட்டி அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ படுத்த 1 நாளே அகெயின் அவருக்கு நீடி ஃபீலிங்காக இருக்குது. என்னது எஸ்டர்டே மாதிரியே ஆகுது. காட், அப்போ மில்கில் ஒன்றும் இல்லையா? நான் எனக்கு மில்க் கூட குடிக்கல தானே? முடியல, ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது. ஐம் ஃபீலிங் நீடி, முடியல அப்படின்ட்டு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்களா அப்படியே தூங்குறீங்க. அகைன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்டில் போடுறாரு. நீங்கள் அகைன் அவரை பார்க்குறீங்க. ஜேகே சார், ஃபைன்,
ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. ஆஸ் யூஷுவல் எஸ்டர்டே மாதிரி தான், இன்றைக்கி நைட்டுமே கொஞ்சம் ரஃப்பாக தான் உங்களுக்கு போகுது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அதே பெட்டில் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஏஞ்சி பார்க்குறாரு. காட், என்ன நடக்குது எனக்கு? இந்த மில்கில் தான் ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு எஸ்டர்டே குடிக்கல, பட் அதே மாதிரி எனக்கு தோணுது. என்ன ஆகுது நம்மளுக்கு? ஏன் வயன் மேலே ஏன் இப்படி தோணுது? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்புறாரு. நீங்கள் யூஷுவல் நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ஒர்க் பார்க்க போகிறீங்க. இப்போ பாட்டி தான் உங்களை அகைன் கவனிக்கிறாங்க. போதும் கேஸ் இருக்குது. குட். என்ன ஜேகே, எஸ்டர்டே மாதிரி அகைன் பால்லையே வைப்பேன்னு நினைச்சியா? உனக்கு பாட்டிடா நான். நேற்று சாப்பிட்ட சாப்பாடில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு கோவம் வரலாம், ஆனால் நான் பண்ணுறது கரெக்டு. உன்னோட நல்லதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லூஃபா உனக்கு கரெக்டு கிடையாது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக வயனை ஏற்றுக்கணும். உன் லைஃப் அவ கூட வாழணும். அந்த லூஃபாவை விரட்டணும். திஸ் இஸ் மை எய்ம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இங்கே ஜேகே ஆஃபீஸில் அகெயின் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அகெயின் லூஃபா இன்றைக்கும் வரா. ஜேகே அப்படின்ட்டு ஓடி வந்துட்டு லேப்பில் உட்கார்றா. ஜேகேவா கண்டுக்கவே இல்லை. சம்திங் யோசிக்கிறாரு, லைக் உங்கள் கூட ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காரு. ஜேகே, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன கண்டுக்க மாட்டேன்ற? ஒன்றும் இல்லை லூஃபா, ஏதோ டென்ஷன். என்ன, நேற்றும் மூட் ஆஃபில் தான் இருந்தேன், இன்றைக்கி வந்தேன், இன்றைக்கும் மூட் ஆஃபில் தான் இருக்கேன். என்ன தான் பிரச்சனை உனக்கு? என்ன தான் நடக்குது? லூஃபா, சொன்னேன்ல, ஒர்க் டென்ஷன், அவ்வளவுதான். சரி, இப்போ என்ன ஒர்க் டென்ஷன் அப்படி தானே? சரி வா, நான் உனக்கு ஸ்வீட்டாக ஹாட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறேன். டென்ஷன்ஸ்லாம் போயிடும், என்ன சரியா? அப்படின்ட்டு அவரோட லிப்ஸு கிட்ட லீன் ஆகுறா. ஜேகேக்கா, நைட்டு உங்களை கிஸ் பண்ணத்தான் ஞாபகம் வருது. வயன், என்ன பண்ணுற? இப்போ அவ அப்படியே பேக் வரா. என்ன சொன்ன ஜேகே இப்போ? என்னாச்சு? வயன் என்ன பண்ணுறேன்னு கேட்ட. அப்போது வயனோட நீ இதெல்லாம் வயன்னு சொன்னா? ஆமாம், வயன்னு தான் சொன்னேன். என்ன நடக்குது ஜேகே? அப்போ வயனோட நீ ஏதாவது இப்போ அப்படியே அவரோட நெக்கு பார்க்குறா. என்னது இது நெக்கில் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி பார்க்குறா. அங்கே நெயில் பைட்ஸ் அப்படியே தெரியுது. என்னது ஜேகே இது? அப்போ வயனோட நீனு? அவர் எதுவுமே பேச சைலண்டாக இருக்காரு. ஏமாத்திட்டல என்ன? ஏமாத்திட்டல அந்த வயனோட? அப்போ நீ லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? லுஃபா, அது அப்படி கிடையாது. என்ன அப்படி கிடையாது ஜேகே? நல்லா தெரியுதே, உன்கிட்ட வந்தாலே என்ன நீ விரட்ட பார்க்குற. நேற்று வந்து உட்காடுறேன், ஏன் எங்கள் மேலே உட்காடுற, கவுச்சுக்கு போன்னு சொல்கிறேன். இப்போ கிஸ் பண்ண வர பையன் என்ன பண்ணுறேன்னு கேட்குற. எனக்கு புரியல ஜேகே, எனக்கு புரியல. என்னதான் நடக்குதுங்க அவ கூட? அப்போ எல்லாமே அப்போ நான் அப்போ என்னை ஏமாத்திட்டல, நீ ஏமாத்திட்டல ஜேகே அப்படின்ட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறா. எங்கள் ஜேகேக்கா, காட் என்ன பண்ணுறேன் நான்? வயன் நேம் எடுத்தேனா? நமக்கு தான் அவ்வளோனாலே ஆகாதே. என்ன நடக்குது எனக்குள்ள? எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு அப்படியே அவர் யோசனை போகுது. இங்கே லூஃபா சைடு பார்த்தா, சே இவன் அந்த பொண்ணோட மேட்ரு பண்ணுற ரேஞ்சுக்கு போயிருக்கான். இப்படி இருந்தால் எப்படி நான் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. அந்த வயனை இவன் விரட்டணும். இவனை நான் தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் இவனோட ஹோல் ப்ராப்பர்ட்டி நம்மளால் எடுக்க முடியும். அப்பா சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க முடியும். இதை நடக்க விடக்கூடாது. ஜேகே, நீ எனக்கு மட்டும்தான் ஜேகே. எங்கள் அப்பா சொன்ன இந்த ரிவெஞ்ச், உன்னோட ஹோல் ப்ராப்பர்ட்டி நாங்கள் எடுத்துக்கணும்.
அது அடைஞ்சே தீருவேன் ஜேகே. நான் அடைஞ்சே தீருவேன். நீ அவ கூட என்னமோ பண்ணிக்கிட்டு போ. பட் ஐ டு ஹேவ் அன் ஐடியா. உன்னை ஏன் பக்கம் எப்படி திருப்பிக்கணுன்ட்டு எனக்கும் தெரியும். சரி ஜேகே, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வந்து ஈவில அங்கேருந்து போயிடுறா. அப்படியே தான் அன்றைக்கும் போயிருந்துருக்கோம். அன்றைக்கி நைட்டுமே உங்கள் 2 பேத்துக்குள்ளே மேக்கவுட்ஸ் நடக்குது. இன்றைக்கி மார்னிங் ஜேகே உங்களை பார்க்குறாரு. ஆனால் இன்றைக்கி கோவமாக பார்க்கல, பட் ஏதோ ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஜேகே, உன்னோட தேவைக்காக பையனை யூஸ் பண்ணிக்கிறியாடா? இது கரெக்டா? பையன் அவ புரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன ஆச்சு எனக்கு? ஏன் டெய்லி இப்படி இவக்கிட்ட ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? புரியலை, எனக்கு புரியலை, என்னன்னு தெரியலை. ஓகே அப்படின்ட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இப்போது கேபினில் இருக்காரு. லூஃபா வரா. ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்ன லூஃபா, கோவம் போயிடுச்சா? நேற்று ரொம்ப கோவமாக போனேன். போயிடுச்சு ஜேகே. இருந்தாலும் நீ ஏன் ஜேகே அவகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே. நீ என்ன தானே லவ் பண்ணிகிட்ருக்க? என்ன தானே பண்ணிகிட்ருக்க? ஏன் பையன்கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? சொல்லு சொல்லு, ஏன் பண்ணிகிட்ருக்க சொல்லு. அவர் அப்படியே பார்க்குறாரு. சரி, உனக்கு சொல்ல பிடிக்கலையா? சரி வேணாம் விடு. இந்தா, உனக்காக நான் இதை பண்ணி கொண்டு வந்திருக்கேன், எதையாச்சும் சாப்பிடு. என்னது இது? உனக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் தான். குடி. இப்போ எனக்கு எதுவும் சாப்பிட்ற முடியல. பாத்தியா உன் பொண்டாட்டி கூட நீ அப்படி இப்படின்னு வாழ ஆரம்பித்ததுலேருந்து என்னை நீ டோட்டலாக அவாய்ட் பண்ணுறல. இதை கூட நீ குடிக்கல, அவாய்ட் பண்ணுறல. இப்போ அவர் காட், ஓகே சரி கொடு அப்படின்ட்டு அந்த பனானா மில்க் ஷேக் வேறு குடிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வேறு அகைன் நீடியாக ஃபீல் ஆகுது. என்ன ஆகுது நம்மளுக்கு? ஏன் அகைன் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே போகுது. ஸ்வெட் வேறு ஆகுது. லூஃபாவுக்கா சேஞ்சஸ் நல்லா புரியுது. இன்னைக்கு நீ எனக்காக மாற போகிற ஜேகே. என்ன ஆச்சு? ஏன் ஃபேஸில் ஒரு மாதிரி ரெட் ஆகுது? என்ன ஆச்சு? லூஃபா, நீ இங்கேருந்து ஏஞ்சி போ லூஃபா. ஏன் ஜேகே, என்னாச்சு? எதுக்கு என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி செடியூசிங்கா ஜேகேவோட நெக் அப்படியே பிடிக்கிறா. இங்கே உங்கள் சைடு பார்த்தா பாட்டி தான் உங்களை, பையன் நீ என்ன பண்ணுற? ஃபாஸ்ட்டாக லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு ஜேகேக்கு எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு போ. இப்போ வா, இப்போவே உடனே போ. சரிங்க பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டு ஜேகேக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருங்க. எங்கள் ஜேகே, லூஃபா, ஜேகே நான் உனக்கு வேணாமா? உனக்கு வேணாமா ஜேகே? நான் சொல்லு ஜேகே, என்னை பார்த்து சொல்லு, நான் வேணாமா? அவரால் சுத்தமாக முடியல. லூஃபா, என்ன பண்ண பார்க்குற? எனக்கு எதுவும் வேணாம், தள்ளி போன்னு சொன்னேன். ஏன் உன் பொண்டாட்டி கூட தான் இதெல்லாம் பண்ணுவியா? நீ இப்போ நீடியாக தானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. ஏன் கூட இதெல்லாம் பண்ண மாட்டியா? சொல்லு ஜேகே, என் கூட இதெல்லாம் பண்ண மாட்டியா? லூஃபா தள்ளு அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விடுறாரு. ஜேகே எனக்கு தெரியும், இப்போ உன்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு எனக்கு தெரியும். நீ கண்ட்ரோல் பண்ண வேணாம் ஜேகே. ஐம் ஆல் யுவர்ஸ். என்னை எடுத்துக்கோ, எனக்கு எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ ஜேகே, பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜேகேவோட ஹேண்ட் எடுத்து அவள் செஸ்ட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறா. லூஃபா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்ருக்கேன் ஜேகே, எடுத்துக்கோ ஜேகே. ஐம் ஆல் யுவர்ஸ், எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது. இந்த டைமில் நீங்கள் ஜேகேவோட கேபின்குள்ளே என்டர் ஆகுறீங்க. பார்த்தா ஜேகே அவரோட ஃபுல் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. அவளா ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. பட் ஜேகே ஹக் பேக் பண்ணலை. பட் இருந்தாலும் அவள் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அதை பார்க்குறீங்க.
சாரி தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வெளில போகிறீங்க. இப்போ ஜேகே லூஃபாவை வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு வயன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் வெளியில் போயிருந்துருப்பீங்க. இப்போ ஜேகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்துட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஹே எங்கே போகிற? ஐ வாண்ட் யூ, ஐ எம் ஃபீலிங் நீடி அப்படின்ட்டு அவரோட ப்ரைவேட் ரூமுக்கு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. இங்கே லூஃபாவா பின்னாடியே ஓடுறா. ஜேகே என்ன பண்ணுற ஜேகே. அதுக்குள்ளே ஜேகே உங்களை ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு லாக் பண்ணிடுறாரு. இங்கே லூஃபாக்கா செம்ம கடுப்பாகுது. என்ன நடக்குதுங்க? இவ்வளோ பண்ணியும் அவளை பார்த்து அப்படி போயிட்டான். நான் இங்கே இவ்வளோ செடியூஸ் பண்ணியுமே திரும்பி என்ன ஹக்கு கூட பண்ணலை. அவளை பார்த்ததும் இப்படி ஓடுறான். இல்லை, இது நல்லதுக்கு இல்லை. இவன் முழுசா வயனுக்கா மாறுறான். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜேகே, உன்னை நான் லூஸ் பண்ண மாட்டேன் ஜேகே. நான் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு அதை நான் நிறைவேற்றியே ஆவன் ஜேகே அப்படின்ட்டு இங்கே அவள் புலம்பிட்டு இருக்கா. இங்கே ரூமில் வேகமாக அவரோட ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறாரு. உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. ஜேகே சார் பையன், ஐ வாண்ட் யூ அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் மேக் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பாட்டிக்குமே போகுது. அவங்களுக்கா செம்மையாக சிரிக்கிறாங்கங்க. பரவாயில்ல, நான் என்ன நினச்சேனோ அதை கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் லூஃபா, நீ இந்த மாதிரி தான் கேவலமாக ஏதாவது யோசிச்சு வந்திருப்பேன்ட்டு. அதுக்கு தான் ஃபைனை அங்கே அமிச்சேன். நான் என்ன நினச்சேனோ எக்ஸாக்ட்லி ஜேகே அதுவே பண்ணான். உன்னை விட்டுட்டு அவனை பையனை தேடி போனான். எஸ், ஐ டூ வாண்ட் திஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜேகே முழுசாக பையனுக்குன்ட்டு மாறிடுவான் கண்டிப்பாக அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் மேக் அவுட்டில் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும் அப்படி தான் சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்லோவாக அந்த பெட்டை விட்டு ஏஞ்சி உங்கள் ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே ஸ்லோவாக அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க. பையன், ஜேகே சார், இங்கே ஏன் வந்த? அது வந்து உங்களுக்கு லஞ்ச் கொடுக்க வந்த சார். பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்க. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. ஐயோ, உங்களுக்கு பிடிக்கலையா? இனிமேல் வரமாட்டேன் சார், இனிமேல் வரமாட்டேன். பாட்டி சொன்னாலும் வரமாட்டேன். சாரி சார், சாரி. பையன், நீ என் கேபினில் பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது. அதான் நீ வந்தப்போ லூஃபாவும் நானும் ஒரு மாதிரி இருந்தோம்ல, அது எதுவும் உண்மை கிடையாது. நான் லூஃபா கூடலாம் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணது கிடையாது. இப்போல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. சம்டைம்ஸ் ரொம்ப நீடியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் நீடியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு கூட அதே மாதிரி தான். அந்த டைமில் லூஃபா என்னமோ பண்ண பார்த்தா, இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் அவ கூட பண்ண தோணலை. சேம் டைமில் நீ கேபினுக்கு வந்ததும் இப்போ நம்ம இங்கே இப்படியெல்லாம் எனக்கு புரியுது ஜேகே சார். நான் உங்களை தப்பாக நினைக்கல. நீங்கள் ஏன் எனக்கு போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க? லூஃபா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எதுக்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம்? உங்கள் லஞ்ச் உங்கள் கேபினில் இருக்கும், சாப்பிட்டுடுங்க அப்படின்ட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. பையன், இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நான் உன் கூட இப்படிலாம் பண்ணுறதுனால
உனக்கு கஷ்டமாக இருக்கா? லைக் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியா? இல்லை சார், இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் நான் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போய்ட்றீங்க. பட் உங்களுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வலிக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஆனால் என் மேலே லவ்வோட இதெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக நான் இதெல்லாம் ஏற்றுக்குவேன். ஆனால் என்னன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்களே, அதுதான் கஷ்டமாக இருக்குது ஜங்குக் சார் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. லைக் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. அப்படியே தான் நீங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. இங்கே ஜேகேவா, என்னாச்சு நம்மளுக்கு? லூஃபா தானே நம்ம ஆள். பட் நீடியாக ஃபீல் பண்ணுறப்போ லூஃபா வந்து நம்மளை அவ்வளோ செடியூஸ் பண்ணுறா. ஆனால் அவள் கூட இப்படிலாம் பண்ண தோணவே இல்லை. வயனை பார்த்ததும் அவள் பின்னாடி நான் ஓடுறேன். என்ன நடக்குது? நான் வயனை விரும்ப ஆரம்பிக்கிறேன்னா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஜேகே இருக்காரு. லூஃபாவா ரொம்ப கோவமாக அவரோட கேபின்குள்ளே என்டர் ஆகுறா. ஜேகே அவர் அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ண நீ? என்ன பண்ணன்ட்டு உனக்கு புரியுதா? நேற்று வயன் என் கண்ணு முன்னாடியே அவளை நீ, எனக்கு கோவமாக வருது ஜேகே. எனக்கு கோவமாக வருது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அவ கூட நீ இதெல்லாம் எனக்கு புரியல ஜேகே, எனக்கு புரியல. நீ என்ன தானே லவ் பண்ணிகிட்ருக்க? இப்போ வயன் கூட என்ன இதெல்லாம்? இந்த மாதிரிலாம் நானும் உன்னை கூப்பிட்டா கூட இதெல்லாம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன். இப்போ வயன்கிட்ட மட்டும் இது என்னது இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஜேகே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட வீட்டு மேடுக்கு நீ அட்டாச் ஆகிட்டே போயிட்டுருக்கியா? உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன? போயும் ஒரு மெய்டு கூட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. என்னால் நம்பவே முடியல ஜேகே. இதை நீயான்னு எனக்கு தோணுது. அவள் உன் வீட்டு வேலைக்காரி. அவள் கூட எப்படி உனக்கு இதெல்லாம் பண்ண தோணுது ஜேகே? நீ முதல்ல இப்படியா இருப்ப? இப்படியா இருப்ப? நீ எப்படி இருப்ப? இப்போ என்ன அவள் பின்னாடி நீ போயிட்டுருக்க? எனக்கு ஒன்றும் புரியல ஜேகே. அவர் இதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஜேகே, ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோ, அவள் உன்னோட மெய்டு. அவள் மெய்டு ஜேகே. இப்போ ஜேகே, லூஃபா வாயை மூடு போதும். எத்தனை வாட்டி மெய்டுன்னு சொல்லிட்டு இருப்ப? அவள் ஒன்றும் மெய்டு கிடையாது. அவள் என்னோட வைஃபு. என்ன சொன்ன? வைஃபா? உன்னோட வைஃபா? உன்னோட வைஃபா ஜேகே அப்படின்ட்டு ஜேகேவோட காலரை பிடிக்கிறா. இப்போ அவர் அந்த ரெண்டுக்கு அப்படியே வெடுக்குன்னு தட்டி விட்டுட்டு, ஆமாம் அவள் என்னோட வைஃபு. ஆமாம், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அவள் எங்கள் வீட்டு மெய்டாக தான் இருந்தா. பட் இப்போ கிடையாது. அவள் என்னோட வைஃபு. மாறிட்ட ஜேகே, நீ மாறிட்டல்ல. அவள் உன்னோட வைஃப்னா அப்போ நான் யார் ஜேகே? அவர் அப்படியே சைலண்டாக பார்க்குறாரு. என்ன ஆச்சு ஜேகே உனக்கு? என்ன ஆச்சு? அவளையே இப்படி நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன், நீ என்ன தானே லவ் பண்ணுற. இப்போ என்ன திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அப்போ நானும் ஜேகே, என்னை பாரு, என்னை பார்த்து சொல்லு. அவர் லூஃபா ஃபேஸ் பார்க்கவே இல்லை. அவருக்கு என்ன ஆன்சர் சொல்லணுன்னே தெரியல. லூஃபா என்னை தனியாக விடு அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இல்லை ஜேகே, நீ முழுசாகவே மாறிட்ட. உனக்கே தெரியாமல் நீ அவளுக்கு அடிக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்க. உன் சைடில் இருந்து ட்ரை பண்ணி எனக்கு ஒரு யூஸும் இல்லை. இனி அந்த வயனை தான் அட்டாக் பண்ணணும். அவளை தான் இங்கேருந்து துரத்தணும்.
அப்போ தான் நீ எனக்கு கிடைப்ப ஜேகே, நீ எனக்கு கிடைப்ப. எஸ் அப்படின்ட்டு யோசிக்கிறா. கட் பண்ணா ஜேகே வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதோ உங்களை தான் தேடுறாரு. நீங்கள் அகைன் கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்தது கவனிக்கல. நீங்கள் லில்லி ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே நின்றுட்டு உங்கள் சைடையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு எனக்கு? லூஃபா கிட்ட அவள் என்னோட ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்தேன். எனக்கு என்னதான் ஆகுது? முன்ன மாதிரி இப்போ எனக்கு லூஃபா மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு தோணுது. அவள் கிட்ட வந்தால் கூட எனக்கு எதுவும் தோணவே மாட்டேங்குது. பட் பயன் மேலே மட்டும் எனக்கு ஏன் அப்படிலாம் தோணுது? எனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? எனக்கு பயனை தான் பிடிக்குதா? இன்னைக்கு லூஃபா கிட்டேயே நான் அப்படி பேசினேன். என்ன ஆச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு ஜேகேவை பார்க்குறீங்க. ஐயோயோ வந்துட்டாரா? அதுக்குள்ளேயேவா? லிலி ஜேகே சார். வந்துட்டானா? வரட்டும், அவன் வந்தால் நம்மளுக்கு என்ன? இருப்போ என்ன ஏதாவது வேணுமான்னு கேட்குற. அவர் இங்கே பார்க்குறாரு. என்னம்மா அவனுக்கு நீ பயந்துட்டு இருக்க? சரி போ கேளு போ. புருஷன் வந்துட்டான், போ. புருஷனா? ஆமாம் புருஷன் தானே, போடி போ. அவர் இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். போ. இப்போ அப்படியே ஓடி போகிறீங்க. ஜேகே சார் ஏதாவது வேணுமா? அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார் ஏதாவது வேணுமா? எந்த பதிலுமே சொல்லலை. என்னாச்சு? ஏன் இப்படி என்ன பார்த்துட்ருக்காரு இவர்? என்ன ஏதாவது அசிங்கமாக தெரியுறோமா என்ன? ஐயோயோ சார். என்ன பையன்? இல்லை ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது வேணுமா? இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போய்ட்றாரு. போகிற ஜேகேவை அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு இவருக்கு? என்ன இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறாரு? என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ பாட்டி தான். பரவாயில்லையே, நான் நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக அச்சமாகிட்டே போகிறேன். இன்றைக்கி லூஃபா கிட்ட அவள் என்னோடய ஒய்ஃப்னு சொன்னையா ஜேகே? பர்ஃபெக்ட். நான் என்ன நினச்சனோ அப்படியே போகுது. வெரி குட். இப்படியே போயிட்டுனா அந்த லூஃபா இன்னும் கொஞ்ச நாளே உன்னை விட்டுட்டு போயிடுவா. முழுசா நீ வயனுக்கானவனாக மாறிடுவேன். வெரி குட் அப்படின்ட்டு அவங்க மைண்ட்ஸில் போயிட்டுருக்கு. அப்படியே தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்கேப்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பாக போயிருந்துருப்பீங்க. ஜேகே அந்த டைமில் கால் வந்திருக்கோம். கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே பால்கனிக்கு போயிருந்துருப்பார். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களோட ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ண பார்க்குறீங்க. அச்சோ இன்னரை மறந்துட்டு வந்துட்டேன். ஐயோ இப்போ வெளியில் எப்படி போகிறது? அவர் ரூமில் தான் இருக்காரே. ஐயோ என்ன பண்ணுறது? இப்போது போடாமல் அப்படியே கூட வெளில போக முடியாதே. எனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் அங்கே காணோம். இவர் ரூமில் இல்லையா? அப்போது வெளியில் போயிட்டாரோ அப்படின்ற நினப்பிலையே அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வரீங்க. கன்ஃபார்ம் ரூமில் எங்கேயும் இல்லை. சரி ஃபைன், அப்போ இங்கே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் டவல் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட போகிறீங்க. இப்போ பார்த்தா ஜேகே வெடுக்குன்னு பால்கனிலேருந்து ரூம்குள்ளே வராரு. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்கள் டவலை அப்படியே கவர் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்குள்ளே ஓட பார்க்குறீங்க. பயன் அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. ஜங்குக் சார் என்ன பண்ணிகிட்டு இருந்த? சார் சாரி சார், நீங்கள் இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு நான் வெளியில் அப்படியே வந்துட்டேன். வேணும்னுக்கு பண்ணல சார். நான் உள்ளே போயிட்டேன். சாரி சார். சாரி சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் பண்ணலை. ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்த, பண்ணிக்கோ. நான் இருந்தா என்ன? உன்ன நான் அப்படி பார்த்தது இல்லையா என்ன?
அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கோல்டாக பெட்டில் உட்கார்றாரு. ஜங்குக் சாரா இது என்ன ஒரு சேஞ்சுடா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களே தான் ஓவர கனால பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி ஐம் ஃபீலிங் நீடி. கேட்கலாமா வேணாமா என்ன நினைப்பா? ஜங்குக் தப்போன்னு இல்லையே, உன் ஒய்ஃப் தானே. இது என்ன ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது? நிறைய வாட்டி இப்படி பண்ணியிருக்கீங்களே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு ஸ்லோவாக ஏஞ்சி வராரு. நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவர் வரது உங்களுக்கு தெரியல. இப்போ அவர் டக்குன்னு வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஜங்குக் சார், பையன் ஐம் ஃபீலிங் நீடி. இப்போ எனக்கு இது வேணும். நோ சொல்லாமல் விட்டு அப்படின்ட்டு உங்களை அப்படியே ப்ரைட் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. அப்புறம் 2 பேரும் மேக் அவுட் தான் பண்ணுறீங்க. இப்போ எல்லா மேக் அவுட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, சார் நான் குளிக்க போகிறேன். ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்போ ஜேகே பெட்டில் படுத்த மாதிரியே எனக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடுச்சு. ஆமாம், நான் இப்போ வயனை தான் விரும்புகிறேன். அதனால தான் எனக்கு அவளை பார்த்தா இப்படிலாம் தோணுது. ஆமாம், இப்படிலாம் அதனால தான் தோணுது. லூஃபா இஸ் ஜஸ்ட் எ பாசிங் கிளவுட். அவளை நான் லவ் பண்ணுறதா இருந்தா அவள் மேலே எனக்கு இந்த டர்ட்டி தாட்ஸில் வரணும்ல. அவளாக என்கிட்ட வந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி தோண மாட்டேங்குது. அப்படின்னா எனக்கு வயன் மேலே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம், இந்த ஃபீலிங்ஸ் லவ்வாக தான் இருக்கணும். நான் வயனை ஹேட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் இதை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. பட் எனக்கு தெரியுது எனக்குள்ளே ஏதோ இருக்குது. அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே அந்த பெட்டில் பார்த்துட்ருக்காரு. அப்படியே தான் நைட் ஆகுது. டின்னர்லாம் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு கீழே படுக்க போகிறீங்க. இப்போ ஜேகே, வயன், ஜங்குக் சார் என்னாச்சு? ஏதாவது வேணுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். நீ கீழே படுக்க வேணாம், மேலே பெட்டில் படுத்துக்கோ. மேலேயா? மேலே தான். இங்கே படுத்துக்கலாம், வா. பரவாயில்ல சார், நான் கீழேயே படுத்துக்கிறேனே. பையன், இதோ வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு வேக வேகமாக போயிட்டு பெட்டில் அப்படியே படுத்துக்கிறீங்க. என்னாச்சு இவருக்கு? திடீர்னு பெட்டுக்கு கூப்பிட்றாரு. எப்பவுமே மிட் நைட்டில் தானே வருவார். இன்னைக்கு என்ன அகைன் நீடியாக ஃபீல் பண்ணுறாரோ? ஈவினிங் தானே அப்படி இப்படின்னு. ஓகே, ஏதோ நல்ல மூடில் இருக்கார் போல் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ ஜேகே படுத்துருக்கவங்களே பார்க்குறாரு. பையன், எனக்கு மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குடி, ஆனால் டக்குன்னு சொல்ல முடியலை. ஏதோ ஒரு தயக்கம், என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பட் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது வயன், எனக்கு நல்லா புரியுதுடி அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை இப்போ அப்படியே தான் ஸ்லோவாக அவங்க கிட்ட வர்றாரு. வயன், ஜங்குக் சார் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஸ்லோவாக உங்களை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ஜேகே அவரோட ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாட்டி கீழே வந்துடுறீங்க. இப்போ பாட்டி உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் நெக்கில் அகைன் நியூ ஹிக்கீஸ். பரவாயில்லையே, நம்ம இப்போ பவுடரே கொடுக்குறதில்ல, ஸ்டில் மேக் அவுட்ஸ்லாம் நடக்குது. விச் மீன்ஸ் ஜேகேக்கு ஃபயன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. பரவாயில்ல, நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்களோட மைண்ட் வாய்ஸை இப்போ ஜேகே அவரோட கேபினில் உட்காந்துட்டு உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்காரு. ஃபயன், ஐ திங்க்
நான் உன்னோட லவ்வில் விழுந்துட்டேன்டி. ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்குது. என்னன்னு தெரியல, மார்னிங்லேருந்து என்னமோ உன்னையே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்லாம் தோணுது. என்ன பண்ணலாம்? பேசாமல் லஞ்ச் எடுத்துகிட்டு வர சொல்லலாமா? அதான் கரெக்டு அப்படின்ட்டு அப்படியே கால் பண்ணுறாரு. அப்படியே கால் எடுக்கிறீங்க. ஜங்குக் சார், என்ன கால்? ஏதாவது மறந்துட்டு போயிட்டீங்களா? பையன், ஆஃப்டர்நூன் லஞ்ச் எனக்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வரேன் சார், கொண்டு வரேன். அதுக்கு தான் கால் பண்ணேன். சரி வயன், லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே சார், ஓகே. அப்படின்ட்டு அந்த கால் அப்படியே கட் ஆகுது. எங்கள் ஜேகேக்கா ரொம்ப எக்ஸைட் ஆகுது. உங்களுக்கு என்னாச்சு? இப்போல்லாம் இவர் கொஞ்சம் புதுசற்ற பிஹேவ் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்குது. இது முன்னாடி இருந்த ஜேகே மாதிரி தெரியல. முன்னெல்லாம் என்னை பார்த்தாலே முறைப்பார், எதுவுமே பேசவே மாட்டார். பட் இப்போ ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் அவருக்குள்ளே தெரியுது. இல்லை பையன், ரொம்ப யோசிக்காத. இது ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட் மேரேஜ். சைன் போட்ட ஞாபகம் இருக்குல்ல? 1 இயர் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் போயிடணும். அதுதான் அவர் நம்மக்கிட்ட கேட்டது. ரொம்ப யோசிக்காத. லஞ்ச் கேட்டிருக்காரு, போய் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ட்டு உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறீங்க சமைக்கிறதுக்கு. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் லஞ்செல்லாம் பண்ணிவிட்டு ஜேகேக்கு பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸும் கிளம்பிட்டீங்க. இங்கே ஜேகே சைட் பார்த்தா லூஃபா தான் ஜேகே கேபின்குள்ளே வரா. ஜேகே அப்படியே அவர் பார்க்குறாரு. கோடாக நிவலா அப்படின்ட்டு அவரோட மைண்டில் போகுது. ஜேகே, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஜேகே. உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. நீ உன் ஒய்ஃபை தானே விரும்புகிற? பின்ன எப்படி ஜேகே என்னை நீ அவாய்ட் பண்ணிவிட்டு அவள் பின்னாடி போவ? நான் பேசினா கூட இப்போல்லாம் கண்டுக்கிறதில்ல. உன் பொண்டாட்டி நினப்பிலே தான் இருக்க. உனக்கு சுத்தமாக என் மேலே லவ்வே இல்லைல்ல? இட்ஸ் ஓகே ஜேகே, இட்ஸ் ஓகே. உனக்கு லவ் இல்லைண்ணா என்கிட்ட நீ டைரெக்டாக சொல்லிடலாம் ஜேகே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அவரோட லேப்பில் உட்கார்றா. லுஃபா, என்ன பண்ணுற? இப்போ உன் லேப்பில் உட்கார்றது கூட எனக்கு உரிமை இல்லைல்ல? ஃபுல்லாக உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டியா? ஃபுல்லாக அவளுக்கு தான் ரைட்ஸ் இருக்கா? உன்னை தொடுறது கூட எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லையா ஜேகே அப்படின்றா. அவர் அப்படியே லூஃபாவை பார்க்குறாரு. லூஃபா, ஆமாம், எனக்கே தெரியல இந்த ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு. பட் எனக்கு வயன் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. நான் உன்கிட்ட முன்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறது இல்லை. ஆமாம், கரெக்டு தான். பிகாஸ் ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் வயன். சேம் டைமில் உன் கூடயும் என்னால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. அவள் தான் என் ஒய்ஃப். அவள் கூட என் லைஃப்பை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இனி நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத லூஃபா. இனிமேல் எனக்கு எல்லாமே பயம்தான். உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாரு லூஃபா. அதானே ஜேகே, எனக்கே தெரியுமே நீ அவளை தான் லவ் பண்ணுறேன்ட்டு எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அவரோட நெக்குக்கு அவள் ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி போகிறா. இங்கே ஜேகேவா, லுஃபா என்ன பண்ணுற அப்படின்றாரு. இந்த டைமில் நீங்கள் அவரோட கேபினுக்கு வெடுக்குன்னு வரீங்க. அவங்க 2 பேரும் லைக் ஜேகேவோட லேப்பில் அவள் உட்காந்துக்கிட்டு அவரோட நெக்கை வந்து ஹக் பண்ண மாதிரி இருக்குது. இதை பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. இப்போ ஜேகே, லூஃபா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு உங்கள் பின்னாடி ஓடுறாரு. வயன் 1 மினிட் சார், சாரி சார், தெரியாமல் வந்துட்டேன். என்ன பேசுகிற நீ? இங்கே வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தரத்தன அவரோட ப்ரைவேட் ரூம்குள்ளே தான் போகிறாரு. டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீ நினச்ச மாதிரி ஒன்றும் இல்லடி. அவள் ஏதோ சும்மா அப்படி உட்காந்தா. நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் நீ வந்துட்ட. நீ நினைக்கிற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சார், நான் எதுவும் நினைக்கல. அவங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. அவங்க கூட நீங்கள் அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல சார். எனக்கு எதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி என்ன? இல்லை சார், எனக்கு தெரியும்.
நான் கான்ட்ராக்டில் தானே இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கா இருந்தாலும் நான் இங்கேருந்து போயிடணும்ல. அவங்க தானே உங்களோட லவர். அது எனக்கு புரியுது, தெரியுது சார். நான் ஒன்றும் நினைக்கல. இப்போ ஜெய்கே அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் கான்ட்ராக்டில் தான் மேரேஜ் பண்ணேன். ஆமாம், நான் லூஃபாவை லவ் பண்ணேன். ஆனால் இப்போது உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், லூஃபாவை கிடையாது. என் நேரமும் உன்னோட ஞாபகமாகவே இருக்குது. இப்போ கூட உன்னோட ஞாபகமாகவே இருக்குது. அதுக்கு தான் உன்னை இங்கே லஞ்ச் எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்டேன். புரியுதா? என் மனசில் இப்போது நீ தான் இருக்க. அதனால தான் உன்னை தேடி வரேன். அன்றைக்கி நான் நீடியாக ஃபீல் பண்ணப்போ கூட என்னை அவள் செடியூஸ் பண்ண பார்த்தா. ஆனால் உன்னை பார்த்ததும் உன்னை தேடி தான் நான் வந்தனே தவிர அவளை நான் டச் கூட பண்ணலை. இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு புரியுது தட் ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் யூ. அவன் மேலே கிடையாது, உன் மேலே தான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. நீ எங்கேயும் போக மாட்ட. கான்ட்ராக்ட் இதில் எதுவுமே இல்லை. அது இன்றைக்கே நான் கிழிச்சு போட்டுடுவேன். நீ என் கூடயே என் வைஃபா லைஃப் லாங் இங்கே தான் இருக்க போகிற. புரியுதா அப்படின்ட்டு அகைன் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. இப்போ 5 minutes கிட்ட அந்த கிஸ் போகுது. இப்போ பார்த்தா ஜேகேக்கு ஒரு கால் வருது. அவர் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. சார், மீட்டிங்க்கு எல்லாமே ரெடி சார், நீங்கள் வரணும். 2 minutes வரேன். இப்போ கால் அப்படியே கட் ஆகுது. பையன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், நான் போயிட்டு 1 hourல வந்துடுவேன். 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் பண்ணலாம், நீங்கள் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போகிறாரு. இந்த டைமில் லூஃபா அங்கே வரா. பையன், நீ சரியான வடி. ஒரு வீட்டு வேலைக்காரி ஒரு பில்லியனரை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, உனக்கு எழுதி வச்சிருக்குடி. வாழ்றல நீங்களா அப்படியே லூஃபாவை பார்க்குறீங்க. பிகாஸ் ஜேகே சொன்னதே உங்களுக்கு இன்னும் சரியாக புரியலை. நீங்கள் அதே தான் ப்ரோசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே இவ வேற வந்து பேசுகிறா. என்ன பேசுகிறீங்க லூஃபா? நீ ஈஸியாக என்னோட ஆளை தூக்கிட்டேன்னு சொல்கிறேன். சரி, உனக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பையன், நீ ஜேகேவை விட்டுட்டு போயிடணும். ஜேகேவை விட்டுட்டு நீ போயிடணும், அதுவுமே இன்னிக்கே போயிடணும். எதுக்குண்ணா? ஜேகே என்னதுடி? ஐ ஹாவ் சம் பிளான்ஸ். நீ நடுவில் வந்துட்டு இப்போ கெடுத்தா எப்படி? நான் அவ்வளோ ஈஸியாக இதை விட மாட்டேன். நீ இங்கேருந்து போயிடணும். நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இப்போ தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. இப்போ மட்டும் நீ இங்கேருந்து போகலண்ணா ஜேகேவை நான் கண்டிப்பாக மர்டர் பண்ணிவிடுவேன். அப்போ ஜேகே யாருக்குமே இல்லாமல் போயிடுவான். என்ன எப்படி வசதி? என்னது? மர்டர் பண்ணுவீங்களா? ஆமாண்டி, மர்டர் பண்ணிவிடுவேன். நீ இங்கே மட்டும் போகலனா அதுதான் நான் பண்ணுவேன். நல்லா யோசிச்சுட்டு என்ன முடிவுன்னு எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவள் போயிடுறா. இங்கே உங்களுக்கா ஒன்றும் புரியல, அதையே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து நீங்கள் கிளம்பியும் போயிடுறீங்க. பிகாஸ் அவள் சொன்னது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற இவ? இவ்வளோ நேரமாக அவரை லவ் பண்ணுறதா தானே நினச்சிட்ருக்கீங்க. இதை கேட்டது நீங்களே செம்ம ஷாக்கு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது பாட்டியே இவ்வளோ நாளாக லூஃபா ரொம்ப மோசமானவ, அவளை மேரேஜ் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்றது இப்போ தான் புரியுது. ஏதோ பிளான்ஸ் இருக்குன்றா, போல நான் கொலை பண்ணுறேன்னு சொல்கிறா. என்ன பண்ணுறது இப்போது? ஜெகி கிட்ட சொன்னால் நம்புவாரா? இல்லை பாட்டிக்கிட்ட சொல்லலாமா? இல்லை நம்ம இங்கேருந்து போயிடணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்போ எதுவுமே புரியல அப்படின்ட்டு அப்படியே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இங்கே ஜேகே மீட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அங்கே காணோம். எங்கே போயிட்டா அவ? இங்கே தானே இருக்க சொன்னேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. காலும் போயிட்டா போல. சரி, அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரோட லஞ்ச் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே போகுது. ஜாங்கோக் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனது உங்களை தான் தேடி போகிறாரு. பிகாஸ் அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணார் இல்லையா, உங்களோட ஆன்சர் கேட்காமலே போயிட்டார் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களை தேடிட்டு இருக்காரு. பட் நீங்கள் எங்கேயுமே காணோம். இப்போ கீழே வந்துட்டு லில்லி கிட்ட தான், லில்லி பயனங்க? தெரியலையா? இப்போ பாட்டி ஜேகே மேலே வா. மேலையா அப்படின்ட்டு அப்படியே மேலே போகிறாரு. என்னாச்சு பாட்டி? பயன் எங்க? பயன் இல்லை, போயிட்டா.
போயிட்டாளா? எங்கண்ணா? அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? என்கிட்ட அதை தான் சொன்னான். நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க, பட் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு இப்போது விருப்பம் இல்லை. இனிமேல் நான் இங்கே இருக்கலை, நான் எங்கேயோ போய் எப்படியோ வாழ போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஜேகே சார் என்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னார். நான் அதில் சைனும் போட்டேன். 1 இயர் கழிச்சு நான் போயிட்டோம், டிவோர்ஸில் சைன் போடணும்னு சொன்னார். நான் டிவோர்ஸ்லேயும் சைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். இதோ அந்த பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவரா அதை எடுத்து பார்க்குறாரு. அவர் கண்ணில் அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. அப்படியா சொன்னா? நான் இன்னைக்கு கூட அவளை தான் விரும்புகிறேன்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் பாட்டி அவள் போனா? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நீயும் அந்த லூஃபாவும் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ, நான் என்ன கண்டனா? பாட்டி இல்லை பாட்டி, அவள் வந்தப்போ லூஃபா இருந்தா, பட் எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாது. நான் அதை லூஃபாவுக்கும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா தான் ஃபைனுக்கே நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ கூட அவளுக்கு புரியலை. தெரியல ஜேகே, அவள் இதெல்லாமே சொல்லிட்டு இன்னொரு விஷயமே என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னா? லூஃபா பயன் இங்கேருந்து போகலனா உன்னை மர்டர் பண்ணதான் மிரட்டினாலா? அது மட்டும் இல்லாமல் ஷீ ஹேஸ் சம் பிளான்ஸ் அப்படின்னு கூட சொன்னாலாம். இப்போ ஜேகே ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. லூஃபா சொன்னாலா? ஆமாம் ஜேகே, லூஃபா தான் சொன்னான். இதை நீ நம்பாமல் கூட போகலாம், அதனால தான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு ஆஃபீஸ்லேருந்து எடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அவரும் பார்க்குறாரு. லூஃபா சொன்னது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அந்த டைமில் உங்கள் கண்ணில் இந்த டியர்ஸ் வந்தது எல்லாமே பார்க்குறாரு. பார்த்தல, இப்போயாவது உனக்கு புரியுதா இதெல்லாம் லூஃபா வேணும்னே தான் பண்ணான்ட்டு? பாட்டி, அப்போ இப்போ பையன் எங்கே இருக்கா? அது எனக்கு தெரியல பாட்டி. நீங்கள் எப்படி அவளை போவிட்டீங்க? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு எப்படி பாட்டி அவளை போவிட்டீங்க? அந்த லூஃபா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு. ஜேகே ஒரு நிமிஷம். லூஃபா சம் பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னால, அது என்னதுன்னு கேட்டுட்டு போ. என்னது பாட்டி அது? முதல்ல வயன் யாருன்னு தெரியணும் உனக்கு. வயன் உன் அத்தை பொண்ணு. அவர் அப்படியே பார்க்குறாரு. அத்தையா? அவங்க இறந்துட்டாங்களே. ஆமாம், என் பொண்ணு அந்த லூஃபாவோட அப்பாவை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அப்போ நாங்கள் இந்த சொத்துலேருந்து பாதி அவளுக்கு எழுதி கொடுத்தோம். எல்லாருமே ஹாப்பியாக தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தோம், அவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு. பட் அவன் ஒரு கேடு கெட்டவன். வெறும் ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும் லவ் பண்ணான். ப்ராப்பர்ட்டி அவன் மேலே வர வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டான். பையனை மட்டும் நான் எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். கை குழந்த. இந்த வீட்டு டிரைவர் பொண்ணா நான் இந்த வீட்டில் வளர்த்தேன். யாருக்கும் அவள் என் பொண்ணோட பொண்ணுன்னு சொல்லவே இல்லை. இப்போ லூஃபா எதுக்கு வந்தா தெரியுமா? அந்த டைமில் அவன் இல்லீகலாக என் பொண்ணை சொத்தை எடுத்துக்கிறான்ட்டு நான் கேஸ் போட்டு அதெல்லாமே பேக் வாங்கிட்டேன். அந்த சொத்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குன்னு நினச்சி அவன் பொண்ணை வச்சு உன்னை ட்ராப் பண்ண வைக்கிறான். அவன் செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு லூஃபா. இந்த ட்ராப்பில் நீயும் சிக்கிக்கிட்ட. அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்ட இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும். அதுதான் அவங்களோட பிளான். இதை சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்ட. நான் சொன்னாலும் லவ்னு சொல்லுவேன். அதனால தான் இத்தனை நாளாக இந்த உண்மையை நான் யாருக்கும் சொல்லலை. இன்னொரு விஷயம் சொல்லணும். நீ இவ்வளோ நாளாக ஸ்டேட்டஸு, ரிச்சு, போர் இப்படிலாம் பார்ப்ப. அப்படி நினச்சிட்டா நீ வயனையுமே ஹேட் பண்ணிகிட்டு இருந்த. பட் நம்ம சொத்தில் பாதி வயனோடது தான். வயன் மேலே தான் அதெல்லாமே இருக்கும் கூட. இது யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. இப்போ சொல்லு ஜேகே, வயன் உனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸா இல்லையா? அவர் அப்படியே ஷாக் ஆகுறதெல்லாம் கேட்டுட்டு, பட் இப்போ வயன்? ஆமாம், வயன் நம்ம வீட்டு பொண்ணு தான். இந்த விஷயம் வயனுக்குமே தெரியாது. எப்போவுமே நீ கேட்பல, ஏன் ஒரு மெய்டுக்கு போய்ட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்ட்டு? அவள் என்னோட கிராண்ட் சைல்டா, அவளுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்காம பின்ன அவளை எப்படி
எப்படி நான் பார்த்துப்பேன் நீ நினச்ச? இதை ஏன் நான் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணேன்னா, இந்த விஷயம் லுஃபாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பையன் எனக்கு வேணும் என் பொண்ணுன்னு சொல்லி அகைன் ஏதாவது சீப் ட்ரிக்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிப்பான். அதனால தான் யாருக்கும் சொல்லாமல் இந்த வீட்டு மெய்டாகவே நான் அவளை வளர்த்துட்டேன். இனி கூட யாருக்கும் சொல்ல போகிறதா விரும்பலை. இப்போ கூட எதுக்கு இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன்னா, இது உனக்கு தெரியணும். இது ரொம்ப அவசியம். பிகாஸ் இப்போ நீ பையனை விரும்புகிற. அதனால இந்த உண்மைகளெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன் ஜேகே. அதனால தான் இந்த உண்மைகளாக உன்கிட்ட சொல்கிறேன். இப்போ அவர் பாட்டி, அப்போ அந்த லூஃபானால் இப்போ என் வைஃப், என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்ட்டு அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ரொம்ப அழுகிறாரு. பையன், ஏண்டி போனேன், இதெல்லாம் ஏன்ட்ட சொல்லலாம்ல, உன்னை போக விட்டுருக்க மாட்டேன் பையன், உன்னை போக விட்டுருக்க மாட்டேன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுகிறாரு. பாட்டியும் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படி தான் அழுதுருப்பார். இப்போ நீங்கள் அந்த ரூம்குள்ளே அழுதுகிட்டே ஓடி வரீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. பையன், பையன் இங்கே தான் இருக்கியா? இங்கே தான் இருக்கியாடி? போலியா? என்னை விட்டு போலியா நீ? இருக்கியா? போல ஜேகே, நான் போல, இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் ஜேகே. இப்போ அவர் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ்ஸஸாக கொடுக்குறாரு, டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பேக் பண்ணுறீங்க. இப்போ பாட்டி தான் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜாங்கோக் பயன் எங்கேயும் போகல. இதை நினச்சி அவள் போயிடணும்னு நினச்சா. பட் அங்கே என்ன நடக்குதுன்றதை நான் எப்போவுமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் குயிக்காக பையனை நான் பிடிச்சேன். எதுக்கு இப்போ இதெல்லாம் நான் பண்ணேன்னா, உனக்கு அவன் மேலே உண்மையாகவே லவ் இருக்கா இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் அவளை ஒழிச்சு வச்சுட்டு இதெல்லாம் நான் பண்ணேன். பட் நான் சொன்ன கதை எல்லாமே உண்மை தான். ஸோ லூஃபாவை என்ன பண்ணணுன்றத இனிமேல் உன்னோட டெசிஷன், அதை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. இங்கே ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களோட லிப்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. பையன், சாரி, இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருப்பேன், நிறைய பண்ணிட்டேன். சாரி, ஸோ சாரி டே. ஐ லவ் யூ பையன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ ஜாங்கோக், ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜேகே தான் சம் ஃபைல்ஸோட லூஃபாவோட வீட்டுக்கு தான் போகிறாரு. இங்கே லூஃபா ஜேகேவை பார்த்ததும், ஜேகே நீ என்ன இங்கே? விஷயம் இருக்குது லூஃபா, விஷயம் எல்லாமே நான் வருவேன். வர பாயிண்ட்டுக்கு வரேன். எங்கே உன் அப்பா? அப்பாவா? அவரோட உனக்கு என்ன வேலை? அட பெரிய வேலையே இருக்குன்றேன். சீக்கிரம் கூப்பிடு உங்கள் அப்பாவையும். இப்போ அவரும் அப்படியே வராரு அந்த ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு. என்ன ஜேகே வீட்டு வரையும் வந்திருக்க, என்ன விஷயம்? ஐயோயோ பெரிய விஷயந்தான், வாங்க வாங்க உட்காருங்க பேசுவோம். அவரும் வந்து உட்கார்றாரு. இப்போ ஜேகே அப்படியே ஏஞ்சி லூஃபா கன்னத்துலேயே ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறாரு. இங்கே லூஃபாவோட அப்பாவா, ஜேகே என்ன பண்ணுற? யோ பொறியா பொறு. ஏய் என்ன ஒரு தைரியம் உனக்கு? அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவள் என் பொண்டாட்டி, இனிமேல் அவள் கூட தான் லைஃப்ன்ட்டு. அவளை போய் என்ன கொலை பண்ணுறதா மிரட்டி வச்சுருக்க? நீ என்ன முட்டலா லூஃபா? இல்லை நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு உண்டு உனக்கு நினைப்பா? சரி, என்னமோ நீ பண்ணணும்னு ட்ரை பண்ண, பட் அதை உன்னால் பண்ண முடியாது பாப்பா. என் பொண்டாட்டி எனக்கு தான். என்னை விட்டுட்டு போகலன்னா என்ன ஏதோ பண்ணுவேன்னு சொன்னால, அதுவும் உன்னால் பண்ண முடியாது. ரெண்டுத்தையுமே இம்பாசிபிளான ஒரு டாஸ்க்கை நீ சூஸ் பண்ணிட்ட. ஸோ சாரி, நானும் என் ஒய்ஃபை விட மாட்டேன், என் ஒய்ஃபோ என்னை விட மாட்டான். ரெண்டு பேரும் இந்த லைஃப்பில் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு தான் வாழ்கிறோம். ஜேகே நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட என்னை அடிச்சு. வாயை மூடுறி, சும்மா உன்னை அடித்து விட்டுட்டேன்னு சந்தோஷப்படு. இல்லைனா நீ பண்ண வேலைக்கு எதுக்கு டென்ஷன் ஏற்றாத. இரு உன் அப்பான்ட்ட பேசிட்டு வரேன். அப்புறம் நீ இருக்கியே, நீனு ரொம்ப கேவலமான ஒரு பர்சனா இந்த இடத்துலையே நீ அதாண்டா இருப்ப. ஜேகே என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்தது அதிகம்டா, இதுக்கு மேலே என்னடா மரியாதை நீ எதிர்பார்க்குற? ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க?
வாயை மூட்டு நீயும் உட்காரு. நீ பண்ண கேடுகிட்ட வேலையும் சொல்லணும்ல. என்ன உன் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? உன்னோட பாதி சொத்து நாங்கள் வாங்கிட்டோம், அதனால ரிவெஞ்ச் எடுக்கணும், என்னை கல்யாணம் பண்ணணும், சொத்தை வாங்கணும் அப்படின்னு கேவலமாக ஏதோ ஒரு கதை விட்டு வச்சிருக்கல. இப்போ சொல்கிற கேளு லூஃபா, உன் அப்பா இருக்கானே, இவன் கேவலமான ஒரு பிளானை போட்டு எங்கள் அத்தாவை லவ் பண்ணுறதா ஏமாற்றி சொத்து அவங்க பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணிவிட்டு வைஃப் சொத்து எனக்கு தான்ட்டு இவன் எழுதிக்கிட்டான். என் பாட்டி ரொம்ப பிரில்லியண்ட்னால அதை கேஸை போட்டு இவன்கிட்டேருந்து பேக் வாங்கிட்டாங்க. அந்த சொத்துலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீ எங்கள் அத்தையை கொலை பண்ணல, அதுக்கான ப்ரூஃப்ஸ் அதுதான் இது, இந்த ஃபைலு. அப்படி எப்படி நீ எவ்வளோ ஃப்ரீயாக இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம்? நல்லா மர்டர் பண்ணிவிட்டு ஆக்சிடெண்ட் மாதிரி என்னமா கவர் பண்ணியிருக்க? அவ்வளோ ஈஸியாக நீ ஃப்ரீயாக இருந்தால் அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால தான் இனிமே நீ ஃப்ரீயாக சுற்ற மாட்ட. கம்பி என்ன போகிற? ஜேகே, என்ன வளரிட்டு இருக்க? ஐயோயோ, நான் ஒன்றும் வளரலப்பா, எல்லாத்துக்குமே ப்ரூஃப்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு காப்பி. ஒரிஜினலு காப்ஸ் கிட்ட ஆல்ரெடி போயாச்சு, ஆன் தி வேலை இருக்காங்க. நீங்கள் கம்பி என்ன ரெடியாக இருந்துக்கோங்க, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சிட்டு அப்படியே போகிறாரு. ஜேகே வெளியில் போக காப்ஸ் உள்ளே வர கரெக்டாக இருக்குது. அப்படியே தான் காப்ஸும் அவனை அரெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. லூஃபாக்கா இப்போ தான் அவங்க அப்பா பண்ணது என்னன்னே புரிய வருது. இப்போது உங்கள் சைடு பார்க்கலாம். ஜேகே வீட்டுக்கு வந்ததும் உங்களை தான் தேடுறாரு. பயன், பயன், இப்போ நாட்டி எங்கடி இருக்க? இங்கே இருக்கேன். எங்கே? மேலே மேலே. அங்கே போயிட்டியா? அங்கே என்னடி வேலை உனக்கு? இதோ வரேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடுறாரு. என்னாச்சு? ஏன் இப்படி என்னை தேடிட்டு இருக்கீங்க? என்னாச்சுண்ணா? எனக்கு பொண்டாட்டி மேலே மூடாச்சு, அதான் தேடிட்டுருக்கேன். ஜேகே, பாடி உன்னை ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணணும். எனக்கு விட போகிறதே இல்லை அப்படின்ட்டு உங்களை அப்படியே பிரைலிஸ்டில் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாரு. அப்படியே உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. பொண்டாட்டி. ஜேகே, பரவாயில்லையே, இவ்வளோ நாளாக ஜேகே சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ஜேகேக்கு அப்டேட் ஆகிருக்கியா? நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. என்னடி வைக்கமா? முன்னெல்லாம் என்னை பார்த்தாலே நீ நடுங்க வரல, இப்போல்லாம் பரவாயில்லடி, கொஞ்சம் கொஞ்சம் தைரியமாக தான் பேசிகிட்ருக்க. அப்படியா? இருந்தாலும் இன்னும் கூட நீ கொஞ்சம் தைரியமாக மாறணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம்டி அப்படின்ட்டு அந்த கபோர்ட் கிட்டே போயிட்டு உங்கள் கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வராரு. இது எதுக்கு ஜேகே? இருடி இருக்கு அப்படின்ட்டு லைட்டர் எடுத்து அதை பற்ற வச்சிடுறாரு. அது ஃபுல்லாகவே எரிஞ்சிடுது. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இனிமே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னது? நான் உனக்கு தான், நீங்கள் எனக்கு தான். பையன், இதுக்கு முன்னாடி உன்னை நான் எப்படிலாம் ஹர்ட் பண்ணணும் தெரியல. என்னை மன்னிச்சிட்டல நீ? என்னை மன்னிச்சிட்டு முழுசாக ஏற்றுக்கிட்டல? ஜாங்கோக், இன்னுமா உங்களுக்கு புரியல? எஸ்டர்டேவே இதை பற்றி பேசிட்டோம்ல. நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் உங்கள் மேலே கோவப்படவே இல்லையே. இது தாண்டி உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எவ்வளோ பண்ணுவேன், இருந்தாலும் நீ அதை ரொம்ப பெரிய மனசோட பார்ப்ப. என்னை எப்படியோ கடைசியில் உனக்கு ஃபாலோக வச்சுட்ட. ஐ லவ் யூ பயன், ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் வேகமாக உங்கள் ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸஸும் ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே வேகமாக இன்சர்ட் பண்ணுறதுக்கும் வராரு. செக்கே என்னடி? இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாமே. ஏன்டி அவசரம் புரியாமல்? இருடி. இல்லை, ஒரு விஷயம் இருக்குது. என்னதுடி? அதுவா, இருங்க காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பில்லோ கீழே இருந்து உங்கள் ப்ரெக்னென்சி கிட்டே எடுத்து காட்டுறீங்க. அதில் 2 கோடி இருக்கு. பையன், அப்படியா? நீங்கள் அப்பாவாக போகிறீங்க ஜேகே? உண்மையாவா? ரியல்லி? ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணலை.
நீங்கள் ஹாப்பியா ஜேகே? ஹாப்பியாவா? இப்போது இந்த மினிட்ல என்னை விட ரொம்ப ஹாப்பியான பர்சன் இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடி அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஹக் பேக் பண்ணுறீங்க. இதுக்கு தான் சொன்னேன் ஸ்லோவாக போகலான்ட்டு. புரியுது, ஸ்லோவாகவே போயிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.